ஹாய் டியர். டுடே நாம ஜேகே த ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன் அண்ட் கண்டுபிடிக்கோங்க. ஸ்டடிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் தான். நீங்கள் அப்படியே டாக்டர் கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே கெத்தா அந்த சேரில் உட்காந்துட்டு ஏதோ ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் எழுதிட்டுருக்கிறீங்க. இப்போது அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை ஒருத்தங்க கையில் கொடுக்க அவங்களும் ஓகே டாக்டர் நான் போய்ட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெல் அடிப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பெல் அடிக்க இப்போது ஒருத்தங்க அப்படியே வந்துட்டு ஒரு பூனைக்குட்டி கூட்டிகிட்டு வராங்க. அவங்க கையில் பூனைக்குட்டி பார்த்ததுமே டக்குன்னு எஞ்சிக்கிறீங்க. என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குட்டி பெட்டு மாதிரி இருக்குல்ல, ஸோ அதை அப்படி படுக்க வைக்க அவங்களும் என்னன்னே தெரியல ஒரு மாதிரி சோர்வாகவே இருக்கான். சாப்பிட்டு 4 நாள் ஆகுது, பால் அது மாதிரி எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறான். ஒரு மாதிரி பயமாக இருக்குது, உடம்பெல்லாம் மெலிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டோட ஓனர் சொல்ல என்னவா இருக்கும், ஏன் அப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி உங்களோட கேட்டுக்கே உடம்பு சரியாத மாதிரி பதறிக்கிட்டு நல்லா டெஸ்ட்டெல்லாம் பண்ணி அதுக்கு ஊசியெல்லாம் போட்டு அப்படியே கொஞ்சம் அதை காம் பண்ணுறீங்க. அதுக்கு வேற ஒரு மாதிரி சோர்வாகவே இருக்கும். அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே எழுந்திரிச்சு மியான்னு கத்துது. அந்த கேட்டோட ஓனரும் இன்றைக்கி தான் வாய் திறந்து கத்துறான் டாக்டர், ரொம்பவே தேங்க்ஸ், என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு கேட்க நீங்களும் ஒரு சில ரீசன்லாம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி தான், ஸோ அடிக்கடி கேட்டுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், நீங்கள் இதெல்லாம் கொடுங்க அவனுக்கு சரியாக போயிடும், பால் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அனுப்பி விட்டுருவீங்க. அப்போ அவங்களும் அந்த பூனைக்குட்டி தூக்கிட்டு போவாங்களா. அப்போது அது ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டு கண்ணு சிமிட்டுமா, உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். நீங்கள் அந்த பூனைக்குட்டி பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கா. டேபிளில் உங்களோட ஃபோன் ரிங் ஆகுது. ஸோ திரும்பி பார்க்குறீங்க, கிட்ட போய் பார்த்தா ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்படியே அந்த நம்பரில் ஹார்ட் சிம்பிள் வேறு போட்டிருக்கு. அப்படியே சிரிச்சுட்டே ஃபோன் எடுப்பீங்க. அப்போது அவரும் ஹலோ என்ன பண்ணுற, இவ்வளோ நேரம் ஃபோன் ரிங் ஆகுது எடுக்கல அப்படிங்க. நானா ஒரு கேட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், சொல்லு நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க நான் ஒரு மனுஷனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாரு. இன்றைக்கும் செஷன் இருந்துச்சா அவனுக்கு அப்படின்னு கேட்க ஆமாம். சாமி கடவுளே, இந்த மனுஷங்க மனசுக்குள்ள இருக்கிறது புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடுது அப்படிம்பாரு. அப்போ நீங்களும் உனக்கு என்னப்பா மனுஷங்க நினைக்கிறது கூட சொல்கிற, சைக்காட்டிஸ்ட்டு நான் அப்படியா, நான் பாரு நான் ஒரு வெட்னரி டாக்டர் அப்படிங்க, என் வேலைக்கும் வேலை எவ்வளவோ பரவாயில்ல அப்படிம்பாரு. ஸோ அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவரு கேட்குறாரு மீட் பண்ணலாமா அப்படின்னு. பண்ணலாமே, எப்போ நீங்கள் கேட்க ஈவினிங் அப்படிங்கிறாரு. ஜேகே உனக்கு நான் எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன், நான் வீட்டில் இருக்கிற டைம்லலாம் என்னால் உன்னை மீட் பண்ண வர முடியாது, வேணால் லீவ் போட்டுக்கலாமா நாளைக்கு அப்படின்னு கேட்க பேஷண்ட் இருக்காங்கடி அப்படிங்கிறாரு. எனக்கு கொஞ்சம் பேஷண்ட் இருக்காங்க, நான் லீவ் போடுறல, வேணா நீ இந்த மாதிரி மார்னிங் ஒரு 10 to ஈவினிங் ஒரு 5க்குள்ளே பார்க்கலான்னா பார்க்கலாம், அதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ என்னால் முடியாது. வீட்டில் டாபி இருப்பான்டா, எனக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பான், நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் நேரம், அப்போது அதை விட்டுட்டு நான் உன் கூட வந்திருக்க முடியுமா அப்படிங்க. ஏன் அந்த பூனைக்குட்டிக்காக நீ என்ன அவாய்ட் பண்ணுறியா அப்படிங்கிறாரு. அப்படியெல்லாம் கிடையாது, மார்னிங் 10 to 5 o'clock அதாவது ஈவினிங் 5 o'clock வரைக்கும் எனக்கு டைம் இருக்குது, ஃபுல் டே இருக்குன்னா கூட உன் கூட இருக்கேன், ஆனால் அதாவது சாயந்தரம் 5 மணிலேருந்து காலையில் 10 மணி வரைக்கும் என்னால் உன் கூட இருக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவரும் சரி ஓகே பார்க்குறேன், முடிஞ்சால் லீவ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவாரு. நீங்களும் வச்சுட்டு அப்போ அடுத்த பேஷண்ட் வராங்க, பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படி தான் உங்களுக்கு அந்த டே ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் வீட்டுக்கு போகிறீங்க, ஒரு 5 o'clock 6 o'clock முடிச்சுட்டு நீங்கள் கிளம்பிடுவீங்க, ஏன்னா ஷிஃப்ட் டாக்டர் வந்துடுவாங்க. ஸோ நீங்களும் அப்படியே ஹாஸ்பிட்டலில் சைன்லாம் பண்ணிவிட்டு வெளியே வந்து கார் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ வீட்டுக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா அதாவது ரோட்டில் பார்த்தீங்கன்னா நாய்ங்க பூனைங்கெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி தான் இப்போது ரோட்டில் வந்துட்டு ஒரு நாய், அதாவது ஸ்ட்ரீட் டாக்கு அப்படியே ஒரு மாதிரி வெள்ளை கலரில் அப்படி கிடக்குது மீன் சும்மா சுற்றிட்டு இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க அது தனியாக இருக்குது, பாவம் இல்லை, சாப்பாடு கூட இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு கார் அப்படியே ஓரமாக நிறுத்திட்டு அந்த நாய்க்கிட்ட போகிறீங்க. அந்த நாய் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் உனக்கு பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கட் ஒன்று கொடுக்க அந்த நாய்க்குட்டியும் வந்து பிஸ்கட் சாப்பிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் கூடயே வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அது ஒரு மாதிரி அமைதியாக பிஸ்கெட்டை சாப்பிட்டுட்டே இருக்கா. நீங்கள் அந்த நாய்க்குட்டி தூக்கி உங்கள் காரில் வச்சுட்டு அப்படியே போயிடுறீங்க வீட்டுக்கு. ஸோ வீட்டுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி வந்துட்டு எனக்கு, அதாவது நாய்க்குட்டி நாய் கிடையாது, பெரிய நாய் தான், ஓகேவா. அப்போது அந்த நாய் கார்லேயே தான் இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் உள்ளே வந்ததுமே டாபி இருப்பான்ல பூனைக்குட்டி, அவன் வந்துட்டு நாய் பார்த்தா பயந்துருவான்னு சொல்லிட்டு நீங்கள் அதை கார்லேயே விட்டுட்டு உள்ளே வந்து கதவை திறக்கிறீங்க. ஸோ கதவை திறந்ததுமே வாசம், அதாவது
உங்கள் டாபி பார்த்தீங்கன்னா கதவுக்கிட்டே நின்றுருப்பான். கதவை திறந்ததுமே ஓடி வந்து அப்படியே கால் சுற்றிக்கிட்டு இருக்க. நீங்கள் அப்படியே அவனை தூக்கிட்டு முத்தெல்லாம் கொடுத்து ஒரு மாதிரி கொஞ்சிக்கிட்டே அம்மா மிஸ் பண்ணியா அப்படின்னு கேட்பீங்க. அது ஒரு மாதிரி கத்திக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்களும் திட்டாத என்ன பண்ணுறது, வேலை இருக்குல்ல, வேலைக்கு போனால் தான் உன்ன மாதிரி நிறைய பேர்த்த நல்லா காப்பாற்ற முடியும். உன்ன மாதிரி பூனைக்குட்டிங்கெல்லாம் ரொம்ப பாவம்ல, அடிபட்டு வருது, ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் வருது, அதான் மூணு விட்டுட்டு போகிற மாதிரி ஆயிடுச்சு, மன்னிச்சிக்கோ, சரி வா பால் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பால் காய்ச்சி கொடுக்குறீங்க. ஸோ அதை அப்படியே குடிச்சிட்டு ஒரு மாதிரி கும்மாலை போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்குது. செம ஜாலியாக இருக்குது. நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா நல்லா விளையாடிட்டு இருக்க, அதை அப்படியே நீங்கள் வீடியோ அப்படியே ஃபோட்டோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருப்பீங்க. இப்போது அப்படியே தான் கொஞ்ச நேரம் ஆகுது. அப்போ நீங்களும் ஃபுட்டு வந்துட்டு சமைக்கணும்ல. ஸோ அப்படியே பார்க்குறது இப்போ தான் ஞாபகம் வருது, அந்த நாய் வேறு காரில் இருந்துச்சுல, அதனால் உங்கள் டாபியை தூக்கி பெட்ரூமில் வச்சு லாக் பண்ணிவிட்டு இப்போ அந்த நாயை அப்படியே தூக்கிட்டு வரீங்க. ஸோ அதை உள்ளே கூட்டிகிட்டு வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு உங்களோட ஹாலில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் வந்துட்டு நீங்கள் டாக்டர் தானே, ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு ஏதாவது ஊசி மருந்தெல்லாம் ரிசர்ச் பண்ணுறதுக்கு கீழே லேப் மாதிரி செட் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டாக்கை கூட்டிகிட்டு போயிட்டு கீழே ஒரு சின்ன, அதாவது பெட்டெல்லாம் வளர்ப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி இடம் இருக்குது உள்ள. ஆக்சுவலாக நீங்கள் லேப் ப்ளஸ் இந்த மாதிரி பெட்டு வளர்க்குற மாதிரி இடம் மாதிரி கீழே அண்டர் கிரவுண்டில் தான் வச்சுருக்கீங்க. மோஸ்ட்லி இது யாருக்கும் தெரியாது, ஓகேவா? நீங்கள் வந்துட்டு இதை பெருசாக காட்டிக்கிறதில்ல. இப்போ அப்படியே தான் அந்த டாக் உள்ளே கூட்டு போயிட்டு ஒரு அந்த நாய் கொண்டு இருக்கும்ல, ஸோ அதில் போட்டு அடிச்சுட்டு பசிக்குதா உனக்கு, இரு நான் உனக்கு சமைச்சு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வரீங்க. ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா அது கத்தவும் நீங்கள் 2 பிஸ்கெட்டை போட்டுட்டு வரீங்க. இப்போது மேலே வந்துட்டு உங்களுக்கு சமைச்சிட்டு அப்போது உள்ளேருந்து டாபி கத்திட்டே இருக்கான். அவன் நீங்கள் இல்லைன்னா இருக்கவே மாட்டான். ஸோ நீங்கள் கிச்சனில் இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான், சாருக்கு உள்ளே வேற எங்கேயுமே இருக்க முடியாது. கிச்சன்லான்னு போய்ட்டு உருட்டிட்டா எங்கே இருந்தாலும் பறந்து வந்துடுவார். அந்த மாதிரி தான் கற்றுன்னு கத்திட்டு இருக்க, உன்னை மறந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி விட ஒரு மாதிரி மொன திட்டிக்கிட்டே வெளில வரான். ஸோ வெளில வந்து கிச்சனில் அந்த ஸ்லாப் இருக்குல்ல, ஸோ அது மேலே ஏறி உட்காந்துக்க நீங்கள் சமைப்பீங்க. சார் அதை வேடிக்கை பார்த்துட்டே இருப்பார். ஸோ இது அவரோட வேலை. இப்போது சமைச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அவனுக்கு கொஞ்சம் வைக்கிறீங்க. அவனுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது வெஜ்ஜெல்லாம். ஸோ அதானே சக்கரை தொண்டை இதெல்லாம் இறங்குமா, இதே மீன் கறி முட்டைனா மட்டும் இறங்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அவனுக்கு பால் ஊற்றிருப்பீங்க. இப்போ ஒரு முட்டை எடுத்து வேக வச்சு அவனுக்கு அதை அப்படியே வந்துட்டு கட் பண்ணி போட்டுறீங்க. ஸோ அவன் சாப்பிட்டுட்ருப்பான். அதை கூட அப்படியே ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இப்போது உள்ளே பார்த்தீங்கன்னா ஹாலில் உங்களோட ஃபோன் அடிக்குது. நீங்களும் போயிட்டு எடுத்து பார்த்தா ஜேகே தான். அவரும் அட்டன் பண்ணிவிட்டு எங்கே இருக்கா அப்படின்னு கேட்பாரு. வீட்டில் அப்படின்னு சொல்லுவீங்களா? என்ன பண்ணுற? சரி நல்ல வீட்டுக்கு அது வரட்டா, நீ பூனை விட்டுட்டு வெளில தானே வரமாட்டேன், நான் வீட்டுக்கு வரனே அப்படிங்கிறாரா? அதெல்லாம் வேணாம், வீட்டுக்கு எதுக்கு, நேரில் இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணிக்கலாம், முடிஞ்சால் நாளைக்கு வெளில மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது மறுபடியும் வந்துட்டு உங்கள் டாபி கத்துறானா. ஸோ நீங்கள் அச்சோ அவன் கத்துறான் நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுருவீங்க. ஜெகே பார்க்குறாரு, இவளுக்கு நான் புருஷனா இல்லை அது புருஷனா, நான் பாய் ஃப்ரெண்டா அது பாய் ஃப்ரெண்டா, ஏன்னா மதிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே புலம்பிட்டு இருப்பார். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜேகே 2 பேரும் ஒரு கொஞ்சம் நாளாக லவ் பண்ணிட்டுருக்கிறீங்க. பட் நேரில் இன்னும் ஒரு நாள் கூட மீட் பண்ணிக்கிட்டதில்ல, லைக் ஆன்லைனில் வந்த மாதிரி தான். ஸோ நேரில் மீட் பண்ணிக்கிறதுக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடைக்கல. ஏன்னா மோஸ்ட்லி அவருக்கு கிளைண்ட் வந்துகிட்டே இருப்பாங்க. அவர் ஒரு சைக்காட்ரிஸ்ட். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெட்னரி டாக்டர், உங்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். பட் நீங்கள் லீவ் போடுறேன் எனக்கு ஷிஃப்ட் மாற்றி விடுறதுக்கு ஆள் இருக்காங்கன்னு சொல்லுவீங்க. பட் அவருக்கு தான் அந்த மாதிரி முடியாது. இப்போது நீங்கள் அப்படியே சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அந்த நாய் வேறு கீழே கொண்டு போனீங்கள, ஸோ அவனுக்கு சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு சாப்பாடெலாம் கொண்டு போயிட்டு அவங்ககிட்ட அந்த கூண்டில் கொண்டு போய் வச்சுட்டு நல்லா சாப்பிடுன்னு, நல்லா சாப்பிட்டுக்கோ நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கூண்டை சாத்துறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு நாய் வந்துட்டு அந்த பக்கம் கத்திட்டு இருக்குது. ஸோ அதுக்கும் சாப்பாடு வச்சுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாயெல்லாம் வச்சுருக்கீங்க. 1-2 அந்த மாதிரி இருக்குது, ஆனால் நிறைய கூண்டு இருக்குது. ஸோ அப்படியே தான் ஓகே நல்லா சாப்பிடுங்க நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிடுறீங்க. மேலே போயிட்டு உங்களோட டாபி கூட செம்ம ஜாலியாக விளையாடிக்கிட்டு அது நல்லா உங்களுக்கு கம்பெனி கொடுக்கும். ஸோ அப்படியே ஜாலியாக விளையாடி முடிச்சுட்டு 2 பேரும் அப்படியே தூங்கிடுவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மெசேஜ் சவுண்ட் கேட்குது. அப்படியே கண்ணை முடிச்சு ஃபோன் எடுத்து பார்த்தா, நாளைக்கு நான் லீவ் போட்டுக்கிறேன், மீட் பண்ணிக்கலாம், இதுக்கு மேலெலாம் பார்க்காம இருக்க முடியாதுப்பா அப்படின்பாரு. ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க 2 பேருமே, பட் நேரில் தான் பார்த்ததில்ல. ஸோ ஜேகேவும் நாளைக்கு கண்டிப்பாக மீட் பண்ணலாம், டேப்லெட் போட்டு படுடி அப்படிம்பாரு. ஐயோ மறந்தே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லி ரிப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் போய்ட்டு டேப்லெட் எடுத்து அப்படி போட்டுக்கிறீங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு கேட் அலர்ஜி இருக்குது. ஆனால் உங்களால் வந்துட்டு எப்படி சொல்கிறது, கேட்டை இக்னோர் பண்ண முடியல.
உங்களுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களோட டாபினா அவ்வளோ பிடிக்கும். அவன் கூட விளையாடி முடிச்சிட்டிங்கன்னா நைட் என்றைக்குமே மெடிசன் எடுத்து தான் படுக்கணும். இல்லைனா உங்களுக்கு ஒரு மாதிரி தும்மல் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அவன் முடி பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி லைட்டாக உடம்பெல்லாம் அரிக்கும். ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு ஒரு வாட்டி குளிச்சுட்டு அண்டு டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு அப்போ வந்துட்டு அவனை கட்டி பிடிச்சி தூங்குறீங்க. ஸோ இதான் பண்ணுவீங்க. 3 டைமும் நீங்கள் டேப்லெட் எடுத்துகிட்டே இருப்பீங்க. இப்போ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. அப்போ ஜேகே நேரமாக மீட் பண்ணலாமான்னு கேட்டு மெசேஜ் பண்ணுவார். நோ வே, 10 o'clock மீட் பண்ணலாம், எங்கன்னு சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணிவிட்டு காலைல எழுந்துச்சு அப்படியே உங்களோட டாபி கூட விளையாடிட்டு ஜாலியாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வேறு யாருமே தேவையில்லாமல் வந்துட்டா அந்த மாதிரி நல்லா விளையாடி முடிச்சுட்டு சரிடா நானும் போய் ரெடி ஆகுறேன், உன் டேடி பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்ல அது ஏதோ ஒரு மாதிரி கத்துறான். நீங்களும் திட்டுறியா இல்லை என்னை வாழ்த்தி வழி அனுப்புறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போய் குளிப்பீங்க. ஸோ குளிச்சு முடிச்சுட்டு அவனுக்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு ஒரு 2-3 கப் வச்சுருப்பீங்க. எப்படின்னா அவன் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வேணா இன்னும் அடுத்தடுத்த கப்புன்னு சொல்லிட்டு அது வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, பட் அவன் பசியோடு கிடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கப்பில் வந்துட்டு ஃபுட்டு பால் இந்த மாதிரிலாம் ஊற்றி வச்சுருப்பீங்க. அண்டு தண்ணியும் வந்துட்டு அதே மாதிரி தான் வச்சுருப்பீங்க. இப்போது நீங்கள் போகும்போது அவனும் வந்துட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்டு உங்களே பார்த்துட்ருக்க. நீங்கள் இப்படி பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டு அவனுக்கு கிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்புறீங்க. இப்போ கார் எடுத்துகிட்டு போகிறீங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறாரு. ஸோ ஒரு பார்க்கு தான். நீங்களும் அங்கே பார்க்கு போனால் அங்கே ஆல்ரெடி ஜேகே வெயிட் பண்ணிட்டுருப்பாரு. இவ்வளோ நேரம் ஆடி அப்படின்னு கேட்க நீங்கள் ஓடி போய்ட்டு அதை ஹக் பண்ணிப்பீங்க. ஸோ அவரும் பரவாயில்லையே இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்க ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம்ல, நீ தான் பண்ணல நான் பண்ணுறேன்ல சந்தோஷப்படு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் உள்ளே போவீங்க. ஸோ பார்க்குக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா நாயில் ஒரு மாதிரி குறைச்சிட்டு இருக்குது. ஸோ சில நாயெல்லாம் அங்கே ஸ்ட்ரீட்டாக்கெல்லாம் பார்க்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம். நீங்கள் அது ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்க. ஜேகே வந்துட்டு அங்கே ரெடி அப்படி பார்த்துட்ருக்கா அப்படிங்கவும் இல்லை பாவம் எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஆக்கு இல்லையா, பாவமாக இருக்குது, பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க வேணா எடுத்து போய் வளர்க்குறியா அப்படிங்கிறாரு. இத்தனை நான் வளர்க்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே போகிறீங்க. ஸோ ஜேகேவை அப்படியே முன்னாடி பார்த்து போயிட்டுருக்கா. நீங்கள் பின்னாடி திரும்பி அந்த டாக்ஸையும் பார்த்துட்டு போகிறீங்க. அதுவும் வந்துட்டு ஒரு மாதிரி குறைச்சிட்டே இருக்கா. அப்போ உங்கள் பேக்கில் பிஸ்கட் இருக்குது. ஸோ அதை எடுத்து அதுங்களுக்கு போட்டுட்டு இப்போ அப்படியே போகிறீங்க. போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் 2 பேர் மீட் பண்ணுறது. கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வேறு பக்கம் போகிறது. ஸோ தியேட்டர் அந்த மாதிரி நிறைய பக்கம் போயிட்டு ஆஃப்டர் தட் கரெக்டாக மணி 4 ஆகுது. நீங்கள் நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லவும் இன்றைக்கி தான் நான் லீவ் போட முடிஞ்சு, அதுக்குள்ளே ஏன் கிளம்புற, அப்புறமா போவியாம்மா அப்படின்பாரு. டாபி வெயிட் பண்ணுவான். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிடுறீங்க கார் எடுத்துகிட்டு. அவரும் பார்க்குறாரு. அவரோட காரில் அப்படியே ஒரு மாதிரி தனியாக உட்காந்துட்டு இவளை வச்சு நான் என்னடா பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் டாபின்ட்டு தெரியுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு ஒரு மெசேஜ்டே போயிடுறாரு. ஏன்னா அவங்களுக்கு பூனைக்குட்டி பிடிக்கும்போது அவருக்கு தெரியும். ஸோ அதனால் அப்படியே போயிடுறாரு. இப்போ உங்களோட வீடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செப்பரேட் வீடு, ஓகேவா, காம்பவுண்டெல்லாம் இருக்கும், தனியாக வீடு. பின்னாடி முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன கார்டன்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ பின்னாடி மரவுக்கும் முன்னாடி பூச்செடியெல்லாம் வச்சு கார்டன் மாதிரி வச்சுருந்துருப்பீங்க. இப்போ நீங்கள் அப்படி தான் வீட்டுக்குள்ளே போயிட்டு சுடு தண்ணி வச்சுருப்பீங்க. அப்போ ஜேகே அகைன் கால் பண்ணுவார். என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்டால் சுடு தண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. எதுக்கு அப்படின்னு கேட்பாரு. அது சுடு தண்ணி எதுக்கு வைப்பாங்க, குளிக்க வைக்கிறதுக்கு தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா. யாரை, உன் டாபிவா அப்படிங்கிறாரு. ஆமாம், ஃபஸ்ட்டு எனக்கு குளிக்க வைக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டுருக்கிறீங்க. அது சத்தம் அவருக்கே கேட்குது. எனக்கு கொதிக்க வச்சு தண்ணிக்கு இது பூனை மேலே ஊற்றிடுவே என்ன அப்படின்னு கேட்க லூசா நீ எதுக்கு இப்படி கேட்குற, யாராவது கொதிக்கிற தண்ணியே பூனை மேலே ஊற்றுவாங்களா, அதெல்லாம் கிடையாது. தண்ணி நல்லா சூடாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் அவனுக்கு வெதுன்னு பண்ணி ஊற்றிப்பேன். சரி எனக்கு வேலை இருக்குது வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவீங்க. அவரும் இப்படியே தான் டெய்லியும் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் வீட்டுக்குன்னு போயிட்டா பேச மாட்டீங்க. ஹாஸ்பிட்டல் இருந்தால் கூட பேஷண்ட் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் பேசுவீங்க. ஆனால் வீட்டுக்குன்னு போயிட்டா 5 நிமிஷத்துக்கு மேலே பேசவே மாட்டீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் நீங்கள் அந்த சுடு தண்ணியெல்லாம் வச்சுட்டு அது ஒரு மாதிரி கொதிச்சிட்டே இருக்குது, பார்த்துட்டே இருக்கீங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவீங்க. இப்படியே தான் டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேகே 2 பேரும் வந்துட்டு இதே மாதிரி தான் மார்னிங் டைமில் அவுட்டிங் போயிருந்திருப்பீங்க. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஜேகேவோட காரில் தான் 2 பேரும் போயிருப்பீங்க. ஆனால் ஒரு மாதிரி செம மழை வந்துடும். உங்களை ட்ராப் பண்ண வந்திருப்பார். நீங்கள் கீழே இறங்கிட்டு ஓகே பத்திரமா போயிடுவேல அப்படின்னு சொல்லி கேட்க போயிடுவேன், போ உன் டாபி வெயிட் பண்ணுவான்ல அப்படிங்கிறாரு. ஆமாம் மழை வேறு வருது, இடிச்சா பயந்துப்பா, நான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜேகேவோட கார் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. நீங்களும் நின்று பார்க்குறீங்க, என்னாச்சுன்னு கேட்க ஸ்டார்ட் ஆகலடி,
நான் வேணும்லாம் பண்ணலப்பா, நான் கிளம்பிடுவேன் அப்படிங்கிறாரு. நீங்களும் ஏய் நான் ஏதாவது சொன்னேன்னா மழையில் நனைஞ்சிருக்கு, மேபி ஏதாவது இஷ்யூவாக இருக்கலாம், இல்லைன்னா நீ இங்கே வா, இங்கே இருந்துக்கோ, காலையில் போவியாம்மா, மெக்கானிக்காக யாராவது வர சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, இல்லை இல்லடி பரவாயில்ல, வேணா உன் கார் கூட நான் போயிடுறேன், காலைல மெக்கானிக் அனுப்பி சரி பண்ணிட்டு என் கார் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. பரவாயில்ல ஜிகே வா, நீ தான் எங்கள் வீட்டுக்கு வந்தது இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போவீங்க. அப்போ நீங்கள் கதவுக்கிட்ட போகும்போது பார்த்தியா, நான் அங்கே வரும்போதே அவனுக்கு எப்படி தெரியும்னு தெரியல, கத்திட்டு இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்ல, அப்படிம்பாரு. டாபி தான் கதவு திறந்தா முன்னாடியே இருப்பான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கதவு திறக்க முன்னாடியே உட்காந்துருக்கான். சொன்னேன்னா இதான் அதாவது இவ்வளோ பாசமாக ஆசையாக எனக்காக காத்துட்ருப்பான், உன் கூட சுற்றிட்டு இருக்க முடியுமா, அதனால நான் ஈவினிங்கெல்லாம் உன் கூட வர முடியாதுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாபை தூக்கிட்டு அப்படி கொஞ்சிட்டு உள்ளே போயிடுவீங்க. ஜேகே அந்த வீட்டையே ஒரு மாதிரி சுற்றி பார்த்துருக்காரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வராருல, ஸோ அப்படியே வீட்டையே பார்த்துருக்க. நீங்கள் போய் பால் காய்ச்சிறீங்க. ஸோ பால் காய்ச்சி அப்படி டாபிக்கு ஊற்றி வைக்கா, குடிடா நல்லா குடி, நிறையா குடி அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சுட்டு அவனுக்கு நீவி கொடுத்துட்ருக்கா. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாரு. பாசிக்கோலாம் அவனுக்கு பாலெலாம் காலையில் சூடு பண்ணது நல்லா இருக்காது, அதனால தான் நல்ல பாலாக ஊற்றுறேன்னு சொல்லிட்டு பழைய பாலெல்லாம் மிச்சம் கிடக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து கீழே ஊற்றிட்டு ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சி நீங்கள் ஊற்றி வைக்கிறீங்க. ஸோ அப்படியே பார்க்குறீங்க, அவன் குடிச்சிட்டு இருப்பான். இப்போது ஜேகே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. ஏன் அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்கா. ஒன்றும் இல்லை அப்படின்பாரா. ஏய் எதுக்கு அப்படி பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்கா. ஒன்றும் இல்லை சரி ஓகே வா கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோஃபாவில் உட்காந்துட்டு உங்க கூட அப்படியே பேசி கொடுத்துட்டே இருப்பார். நீ ஏன் தனியாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கா. எனக்கு இதாக பிடிச்சிருக்கு, நான் தனியாக ஒன்றும் இல்லையே, டாபி இருக்கான், நான் இருக்கேன், போதும், இப்போ நீயும் இருக்க அப்படின்னு சொல்ல. நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத, உன்னோட ஃபேமிலி அப்படிங்கிறாரு. என் ஃபேமிலி அப்ராடில் இருக்காங்க, நான் இங்கே இருக்கேன். எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல, ஸோ அவங்க பிஸ்னஸ்ட்டு அங்கே இருந்தாங்க, பட் எனக்கு இங்கே தான் இருக்க பிடிச்சிருக்கு, ஸோ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இப்படி தான் போயிட்டுருக்கு பேச்செல்லாம். அவரும் சும்மா ஏதோ பேஷண்ட்டுக்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி கேள்வி மேலே கேள்வி கேட்க. என்னால் முடியலடா, நான் என்ன கிளைண்ட்டா, எத்தனை செஷன் எடுப்பா, என்னால் முடியல சாமி, கேள்வியெல்லாம் கேட்காத, உனக்கு என்ன வேணால் சொல்லி சமைச்சு கொடுக்க, சாப்பிட்டு தூங்கு அப்படின்னு சொல்லிடுவீங்க. அவரும் சமைச்சு கொடு அப்படின்பாரா. போயிட்டு என்ன வேணும்னு கேட்குறீங்க, மேபி எதுனாலும் ஓகே அப்படின்பாரு. ஸோ நீங்கள் போயிட்டு உப்புமா பண்ணி கொடுப்பீங்க. என்னடி உப்புமா பண்ணி கொடுக்குற அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நீ தான் எதுனாலும் ஓகேனல்ல, இதான் ஈஸி தின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் கொடுத்துட்டு நீங்களும் அதே சாப்பிட்ட. ஸோ அப்படியே தான் 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஜேகே அப்படியே ஹாலில் பட்டு தூங்கிடுவார். நீங்கள் அண்ட் டாபி 2 பேரும் பெட்ரூமில் போய் தூங்கிடுவீங்க. அப்போது நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது சடனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணை முழிக்கிறீங்க. முழிச்சு பார்த்தா ஜேகே உங்கள் முன்னாடி உட்காந்துருப்பாரு. இவருக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துட்டு என்ன பண்ணுற அப்படிங்க. அது தூங்கிட்டு இருந்த அழகாக இருந்துச்சுன்னு பார்த்தேன், ஏன் பார்க்கக்கூடாதா அப்படின்பாரு. அப்படியெல்லாம் இல்லை, அதுக்கு முதல்ல உள்ள வர வேண்டி தானே, நான் தான் உள்ளே தூங்குன்னு சொன்னேன்ல, பெரியவனாட்ட பேத்திக்கிட்டு போன வெளியே நான் இங்கே பார்த்துக்கிறேன்னு, அப்புறம் இப்போ மட்டும் எதுக்குள்ளே வந்து உட்காந்துருக்கியா அப்படின்னு கேட்க. அப்படி தான் சொன்னேன், ஆனால் ரொம்ப நேரம் அப்படி இருக்க முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரும் அப்படியே உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருக்க. 2 பேரும் அப்படியே தான் தூங்கியிருப்பீங்க. நீங்கள் ரொம்ப ஆடக்கூடாது சரியா, ஆனினா டாபி தூக்கம் தெளிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தட்டி கொடுத்துட்டே இருப்பீங்க. அவனும் அப்படியே அழகாக தூங்கிட்டுருக்க. ஜேகே அப்படியே எட்டி பார்க்குறாரு, நீங்கள் அப்படியே தட்டிகிட்டு இருப்பீங்க. அவரும் அமைதியாக உங்களை அப்படியே வந்துட்டு நீ தூங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே டேப் பண்ணுறாரு. ஸோ நீங்களும் முதுகாக டேப் பண்ண நீங்கள் அப்படியே வந்துட்டு ஜேகேவை ஹாக் பண்ணி தூங்கிடுவீங்க. ஸோ அவர் அப்படியே கண்ணு முடிச்சு உங்களே தான் பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் நல்லா பொண்ணுக்குட்டியாட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. அந்த மெக்கானிக் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு அப்படியே கால் பண்ணி இந்த மாதிரி வந்து வண்டியை பார்க்க சொல்லியிருப்பீங்க. ஸோ அவங்களும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெக்கானிக் பார்த்துட்டு ஜேகேவோட கார் ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால ஜேகேவும் வந்துட்டு சரி ஓகே நான் வெயிட் பண்ணி எடுத்துக்கிறேன், நீ வேணால் ஹாஸ்பிட்டல் போனால் போடி, வீட்டை லாக் பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் வாசலில் அப்படிம்பாரு. அப்போ நீங்களும் ஏன் நீ வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டியா, அவங்க ரெடி பண்ண வரைக்கும் நான் லாக் பண்ணிட்டு தான் போகணுமா என்ன, இந்த அக்கி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு சாவி கொடுத்துட்டு நீங்கள் கிளம்பும்போது ஜேகே கால் வருது. அப்படி நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க. ஸோ அவர் அட்டன் பண்ணி ஹலோ அப்படிம்பாரு. ஸோ கிளைண்ட்டு போல் இப்போ மீட் பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் கொஞ்சம் கார் ரிப்பேராக இருக்குது, நான் வர கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்ல அவங்க வந்துட்டு எனக்கு நான் வெளியே கிளம்பணும், ஸோ வந்துட்டேன், உங்களோட ஹாஸ்பிட்டல் தான் இருக்கேன், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. உங்களுக்கு கேட்குது. அப்போ நீங்களும் ஜேகே பேசாமல் வா,
என்னை ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிட்டு நீ என்னோடய கார் எடுத்துகிட்டு கிளம்பிடு, ஹாஸ்பிட்டல் போய்க்கோ, ஈவினிங் வீட்டுக்கே வந்துடு. நான் இல்லைனா வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோ, ஸோ 2 பேர் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல, ஷுவரா அப்படிங்கிறாரு. கிளைண்ட்டு வெயிட் பண்ணுறாங்கல்ல அதான் அப்படின்னு சொல்லவும், இப்போ ஜேகே உங்கள் காரை ட்ரைவ் பண்ணிட்டு உங்களை கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு அவர் அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிடுவார். ஸோ 2 பேரும் அவங்க வேலையை பார்த்துட்ருப்பீங்க. இப்போது அவரும் வந்துட்டு கால் பண்ணுறாரு ஈவினிங். நீங்கள் ஜேகே அப்படின்னு சொல்லுவீங்களா, எங்கே இருக்கா அப்படிம்பாரு. ஜேகே நீ வீட்டுக்கு போயிடு, எனக்கு ஒரு பூனைக்குட்டி கூப்பிட்டு வந்திருக்காங்க, அதுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நான் பார்த்துட்டு தான் வருவேன். அப்புறம் டாபி இருக்கான், அவனுக்கு பால் மட்டும் காய்ச்சி வச்சிடுறியா அப்படிங்க. அப்படிங்கிறாரு. டாபிக்கு பால் காய்ச்சி வச்சிருடா ப்ளீஸ், ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருவீங்க ஃபோனை. அவரும் சரின்ட்டு வச்சிருவாரு. இப்போது அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நடந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கிறீங்க. ஒரு கேப் ஏதாவது புக் பண்ணி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக் இருக்குது. அந்த டாக் அப்படியே எப்பவும் போல் ஒரு மாதிரி பாவமாக இருக்கா. அது ஒரு மாதிரி வெள்ளையான்னு இருக்குது, ஒல்லியாக வெள்ளையாக, பார்க்கறதுக்கு ஓநாய் மாதிரி ஒரு நாய். அதை பார்த்துட்டு எதுக்கு இப்படி ரோட்டில் சுற்றுறீங்க, என் கூட வந்துடுறியா அப்படின்னு கேட்பீங்க. அது ஒரு மாதிரி அந்த பக்கம் அமைதியாக நின்றுட்டே இருக்கா. நீங்கள் அதுக்கு பிஸ்கெட்லாம் போட்டுட்டு என் கூட வந்துடுறியா அப்படின்னு கேட்டிருப்பீங்களா. அப்போது கரெக்டாக ஒரு கார் வெளிச்சம் வருது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜேகே கார் கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திருப்பார். நீங்கள் பயந்துருப்பீங்க. அப்பா சாமி நீ தானா, என்ன திடீர்னு அப்படின்னு கேட்க, நடு ரோட்டில் நாய் கூட உட்காந்து ரெடி பண்ணிட்டுருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அது பாவம்ல, பிஸ்கட் போட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்களா. வெறி நாய் இருக்குது இருக்க போகுது, தெரினா எல்லாத்துக்கும் பிஸ்கட் போட்டிருப்பியா, போடுறதும் சரி தள்ளி இருந்தால் போடுறது, எதுக்கு அவ்வளோ பக்கத்தில் போய் உட்காந்துருக்க அப்படிங்கிறாரு. உனக்கு அனிமல் பற்றி என்ன தெரியும், உனக்கு மனுஷங்களை பற்றி தானே தெரியும் அப்படின்னு சொல்லவும், ஆமாப்பா அனிமல் பற்றி படித்தவளே, வா போகலாம், அதுக்கு பிஸ்கட் தானே போட்டுட்டு வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அப்போ நீங்கள் அந்த நாயை பார்த்துட்டே இருக்கவும், என்ன மேடம் கொண்டு போய் வளர்க்கலான்னு பிளான் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காரில் ஏறி வந்துப்பீங்க. இப்போ அவரும் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவார். வீட்டுக்கு போன வரைக்குமே டாபி என்ன பண்ணுறான், பால் வச்சியா அது வச்சா இது வச்சான்னு கேட்க, எல்லாமே வச்சுருக்கேன்டி வாடி அப்படின்றவாரு. ஸோ வீட்டில் போய்ட்டு கதவை திறக்க அப்படியே உங்கள் டாபி அப்படியே அழகாக உட்காந்துருக்குது, மொசக்குட்டியாட்டு உட்காந்துருக்கான். அச்சோ தொக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது கொரியனில் தொக்கி அப்படின்னு சொன்னால் முயல்னு அர்த்தம். ஸோ தொக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அவனை அப்படியே தூக்கிட்டு அப்படியே கொஞ்சிக்கிட்டு அப்படியே பெட்ரூம்க்கு தூக்கிட்டு போகிறீங்க. அப்படியே விளையாடிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த பெட்லலாம் குச்சி விளையாடுவான். ஸோ விளையாடி முடிச்சுட்டு, நான் உனக்கு பால் காய்ச்சி வைக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் பால் இந்த முட்டைலாம் வந்துட்டு அவனுக்கு வைக்கிறீங்க, சமைச்சு வைக்க. ஜெகே உங்களை பார்த்துட்டே இருக்காரு. நீ எதுக்கு இப்படி பார்த்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களை பேக்கில் வந்து ஹக் பண்ணிக்கிட்டு, ஏன் பார்க்கக்கூடாதா அப்படிம்பாரு. நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல, பட் ஏன் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லுவீங்களா. பார்க்கறதுக்கெல்லாம் ரீசன் வேணுமா என்ன, சும்மா சைட் அடிச்சேன் அப்படிம்பாரு. நீங்களும் தள்ளு டாபி பசியோடு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. என்னடா இவ பார்த்தால் டாபின்ட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி உட்காந்துட்டுக்கா. அப்போ நீங்களும் ஜேகே அப்படிம்பீங்களா, என்னடி அப்படிம்பாரு. இல்லை எனக்கு கிளம்பு அப்படின்னு கேட்க, ஏன் டிஸ்டர்பாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. சே அப்படி இல்லை சும்மா தான் கேட்டேன், தப்பாக்கு இது புரிஞ்சுக்கிட்டே என்ன, கொஞ்சம் நேரம் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல அந்த மாதிரி கேட்டேன் அப்படின்னு சொல்லவும், அவரும் வந்துட்டு நான் உங்களே ஒன்று கேட்கட்டா அப்படிங்கிறாரு. என்ன கேளு அப்படின்னு சொல்லவும், நான் ஸ்டே பண்ணிகிட்டு இருந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் வேறு எனக்கு இந்த ஊர்லேயே மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், அப்படின்னு இங்கே தான் இருக்க போறியா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த ஊரில் தான் இருக்க போகிறேன், வீடு பார்க்கணும், அது வரைக்கும் இங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டா உனக்கு பிரச்சனை இல்லைன்னா சொல்லு, இல்லைன்னா நான் வேறு ஏதாவது ஹோட்டலில் ஸ்டே பண்ணிக்கிறேன் வீடு பார்க்க வரைக்கும் அப்படிங்கிறாரா. அதனால என்ன, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ ஸ்டே பண்ணிக்கோ, நாளைக்கே கூட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடு அப்படிங்க. ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. நீங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு அவர் பார்த்து சிரிச்சுட்டே சரிவா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போய் 2 பேர் சாப்பிட்றீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வந்துட்டு கேமராலாம் அங்கங்கே வச்சுருக்கீங்க. எதுக்கு வீட்டுக்குள்ளெல்லாம் கேமரா வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. டாபி இருக்கான்ல, அவன் தனியாக இருப்பான். ஸோ அப்பப்போ நான் கேமராவில் பார்த்து அவன் கூட பேசிப்பேன், அவனுக்கு தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகாதில்ல, அதனால தான் அப்படின்னு சொல்ல, அதுக்குன்னு கிச்சனு ஹாலு பெட்ரூம் எல்லா இடத்துலையும் கேமரா வச்சுருக்கா, அதில் 4 ஆங்கிள்லேயும் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ தாண்டா அவன் சந்து பந்துக்குள்ளெல்லாம் போனால் கூட எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்ல, சரி வயன் ஓகே சரி தூங்கு அப்படின்னு சொல்லிடுவார். இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது.
நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் 2 பேரும் அப்படியே எழுந்துச்சி கிளம்பிட்டு டாபிக்கு சாப்பாடு பால்லாம் எடுத்து வச்சுட்டு அது லைனாக 4-5 கப்பில் வச்சுருக்கீங்க. பழைய பால் வந்துட்டு குடிக்காமல் இருக்கிறதெல்லாம் எடுத்து கீழே ஊற்றுறீங்க. ஸோ அவரும் பார்க்குறாரு, ஏன் ஊற்றுறேன்னு கேட்க, அதெல்லாம் நான் கெட்டிருக்கோம், அவன் நிறையா குடிக்கிறதே இல்லை, கம்மியாக தான் குடிப்பான். சரி ஓகே, அதனால தான் ஃப்ரெஷ்ஷாக சூடு பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு புது பால் அப்படியே சூடு பண்ணி எல்லா பக்கம் அவனுக்கு 2-3 கப்பில் வச்சுட்டு தண்ணியெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் சாப்பாட்டோட ஒரு கப்பில் பால், தயிர் ஒரு கப், அந்த மாதிரி நிறைய வச்சுருக்கீங்க. அப்புறம் சின்ன சின்ன கேட் பிஸ்கெட் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் போட்டு ஒரு கப்பில் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கப்பு அதுக்கே தனியாக லைனாக இருக்குது. ஸோ அதெல்லாம் அவர் பார்த்துட்டே இருப்பார். நீங்களும் போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. போகலாண்டி, கார் இன்னுமே ரெடி ஆகலை அப்படிங்க. ஏதோ ஒரு கார் இருந்தால் போதும், எதுக்கு 2 காருக்கு பெட்ரோல் டீசல்ன்ட்டு, இதிலே போகலாம், என்னை ட்ராப் பண்ணிட்டு நீ போயிடு, ஈவினிங் என்னை பிக்கப் பண்ணிக்கோ, பட் கரெக்ட் டைமுக்கு வந்துடணும், டாபி வீட்டில் வெயிட் பண்ணுவான் அப்படின்னு சொல்ல, நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போகிறாரு. கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா கார் எடுத்துகிட்டு அப்படியே போகிறாரு. ஸோ நீங்களும் அப்படியே ஹாஸ்பிட்டல் போனதுமே அவர் கால் பண்ணுறீங்க. அதாவது உள்ளே போய் உங்களோட சீட்டில் உட்காந்துட்டு எங்கே போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்க, ஏய் ஹாஸ்பிட்டல் தாண்டி, இப்போ தானே கிளம்புனேன் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. சும்மாடா நான் வந்துட்டால அதான் கூப்பிட்டேன், பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வச்சிடுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார் ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டுக்கு தான் போகுது, அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு போகலை. ஸோ கார் ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டுக்கே ஓட்டிகிட்டு போகிறாரு. கொண்டு போயிட்டு வாசல் அப்படியே காரை நிறுத்திட்டு ஃபாஸ்ட்டாக வீட்டுக்குள்ளே ஓடுறாரு. ஓடி போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்குறாரு. ஸோ முன்னாடி எதுவுமே கிடையாது. அவர் ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் எல்லா பக்கம் கேமரா வச்சுருக்கீங்கள்ல, ஸோ அது எல்லாத்துக்கும் வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு மானிட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம், மொபைல்லையும் பார்த்துக்கலாம். ஸோ மோஸ்ட்லி கேமரா வந்துட்டு இந்த மாதிரி மானிட்டர்லேயும் தெரியும், எங்கேருந்து வேணால் மொபைல்லையும் பார்த்துக்கலாம், 2 பக்கம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ளே இருக்கிற அதாவது உங்களோட ஒரு ரூம் இருக்கும். ஸோ அந்த ரூமில் போயிட்டு அந்த மானிட்டர், அதாவது கம்ப்யூட்டருக்குள்ள, ஸோ அதை ஓப்பன் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணி பார்க்குறாரு. பாஸ்வேர்ட் கேட்குது, டாபின் போடுறாரு, ஓப்பன் ஆயிடுச்சு. அவரும் ஃபுல்லாக பார்த்தா அவருக்கு செம்ம ஷாக்கு. ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாபி என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து அந்த கேமராவுக்கு ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப் ஓப்பன் பண்ணி அப்படி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே வீட்டில் இருப்பார். ஸோ நீங்கள் அப்படியே அந்த ஃபோன்லேருந்தே பேசுகிறீங்க. ஸோ அப்படி பேசும்போது அங்கே வீட்டில் வந்துட்டு வாய்ஸ் வந்து கேட்கும். ஸோ அந்த மாதிரி தான், ஜேகே வீட்டில் என்ன பண்ணுற, ஹாஸ்பிட்டல் போகலையா அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. ஸோ கேமரா இருக்குல்ல, ஸோ அப்போ தான் அவருக்கு தெரியுது கேமரா ஆல்ரெடி இருக்குது பார்த்துட்ருக்கான்ட்டு. ஸோ அவர் அப்படியே கேமரா பார்த்து ஹாய் சொல்கிறாரு. நீங்களும் சிரிச்சிட்டு ஹாய், சரி என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா டாபிக்கு ஒரு பிடிச்ச பிஸ்கட் இருக்குன்னு சொன்னல, அது கிடச்சிது, சரி வாங்கினேன், அதனால தான் அந்த டாபிக்கு கொடுத்துட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படிங்கிறாரா. ஹோ யூ ஸோ ஸ்வீட், இப்போ தான் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே, அவனுக்கு அதுவும் அந்த கப் இருக்குல்ல, ஸோ தேட ஒரு கப் இருக்குல்ல, ஸோ அதில் தான் அவனுக்கு பிஸ்கெட்லாம் வைப்பேன், அதில் வச்சுருந்தேன். சரி ஓகே, எனக்கு பேஷண்ட் வராங்க, நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவீங்க. அப்போது டக்குன்னு வந்துட்டு மறுபடியும் அவர் கால் பண்ணுவார். என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்க, அதுவா எனக்கு இன்றைக்கி ஈவினிங் வரத்துக்கு லேட் ஆகும், நீ வந்துடுண்ணே, நான் காரை கொண்டு வந்து உன்ட்டு கொடுத்துட்டு போயிடுறேன், என்னோடய கார் சரியாயிடுச்சு, ஸோ நான் என் காரில் போயிடுறேன், நீ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு போயிடு அப்படிம்பாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ ஃபோனை வச்சுட்டு பார்த்தா இன்னொரு பூனைக்குட்டி கொண்டு வந்திருக்காங்க. அச்சோ என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்ல, அவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அடிபட்டு இருக்குது. அதை பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு மாதிரி கை காலம் நடுங்குது. என்னாச்சு, ஏன் பேசாமல் இருக்கான் அப்படின்ட்டு நாக்கெல்லாம் ஒரு மாதிரி இதாகிடுச்சு. பயந்து போயிட்டு அவங்கக்கிட்ட கேட்குறீங்க அந்த ஓனர்கிட்ட. அவங்க அதுக்கு மேலே கை காலம் நடுங்கிட்டு அந்த பூனைக்குட்டி தூக்கிட்டு வராங்க. ஸோ அப்படியே பார்த்து கேட்கவும் ஒரு ஸ்ட்ரீட்டாக கடிச்சிச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படியே ஒரு மாதிரி கை காலம் நடுங்குது. சீக்கிரமாக அந்த காட்டன்லாம் வச்சு அது ஏதோ கேட்டுக்கெல்லாம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஏதோ பண்ணுறீங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் நேரம் தான் அதை தாக்கு பிடிச்சிருக்கும். அந்த கேட்டை அப்படியே அங்கேயே இறந்து போயிடுது. அவ்வளோதான், அந்த ஓனர் அழுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அழுக ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு மாதிரி தூக்கி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்களே ஒரு மாதிரி பார்க்குறாங்க, பாவமாக்குது அவங்களுக்கு உங்களை பார்க்கறதுக்கு. நீங்களும் என்னால் முடியலை, என்னால் காப்பாற்ற முடியலன்னு சொல்லிட்டு அழுக. அவங்களும் பரவாயில்ல விடுங்க, இவ்வளோ ட்ரை பண்ணிங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த கேட்டை வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த கேட்டு ரொம்ப உடம்பெல்லாம் அழுக்காக இருக்கும், நாய் போட்டு கதறி எடுத்துருக்கும். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு செத்து போனால் அந்த பூனைக்குட்டிக்கு வந்துட்டு மருந்தெல்லாம் போட்டு கட்டெல்லாம் போட்டு, ஸோ ஒரு மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாதிரி, தட் மீன்ஸ் சுற்றி மட்டும் கொடுத்துருக்குறீங்க, உடம்பு இது பண்ணல. ஒரு வெள்ளை துணியெல்லாம் போட்டு அப்படியே சுற்றி இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, அவங்க அப்படியே அழுதுகிட்டே அந்த பூனைக்குட்டியை வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி பயங்கரமாக ஸ்ட்ரெஸ்ட் ஆகிட்டீங்க. அப்போது உங்களோட டியூட்டியும் முடியுது.
நீங்கள் கார் வந்துட்டு எடுத்துகிட்டு வெளியே கிளம்புறீங்க. தட் மீன்ஸ் ஆல்ரெடி காரை கொண்டு வந்து நிறுத்திட்டு போயிருப்பார். ஸோ நீங்கள் வந்து பார்க்கவும் உங்களோட கீ வந்துட்டு வாட்ச்மேன்ட்டு கொடுத்துட்டு போயிருப்பார். ஸோ கீயை வாங்கிட்டு நீங்கள் அப்படியே கார் எடுத்துகிட்டு அந்த ரோட்டில் வந்துட்டுருக்கா பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டில் வந்துட்டு ஒரு டாக் இருக்குது. ஒரு வெள்ளை கலர் டாக் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு மாதிரி வெள்ளை கலர் டாக் இருக்கவும் நீங்கள் கார் விட்டு இறங்கி அதை பார்க்குறீங்க. பாவமாக இருக்குது. ஒரு மாதிரி ஸ்ட்ரீட் டாக் இல்லையா? ஸோ அந்த ஸ்ட்ரீட் டாக் தான். இப்போ தினமும் யாராவது என் கண்ணில் பட்டுகிட்டே இருக்கீங்க. எத்தனை பேர் தான் இருக்கீங்க? மொத்தமாக வந்தால் மொத்தமாகவாது கூப்பிட்டு போவாள்ல. ஏன் இந்த மாதிரி ரோட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க? எதனாவது யாராவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது? உன்னே ஏதாவது நாய் கடிச்சிச்சுன்னா நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாய்க்கு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி பாசமாக பேசி நீவி நீங்கள் வந்துட்டு உங்களோட காலை தூக்கி போட்டு நம்மளே வளர்த்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு போயிடுறீங்க. ஸோ போகும்போது கரெக்டாக உங்கள் வீட்டு வாசலில் காரை நிறுத்திட்டு சுற்றியும் பார்த்தா ஜேகேவோட கார் காணோம். ஃபோன் பண்ணுறீங்க. கார் காணும் வரலையா நீ வீட்டுக்கு அப்படின்னு கேட்க, அவன் சொன்னல வரத்துக்கு லேட் ஆகும்னு. ஒரு இம்பார்ட்டண்ட் கிளைண்ட்ப்பா. ஸோ அந்த கிளைண்ட்டு முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். நீ அது வரைக்கும் வீட்டில் இரு, பத்திரமா இரு என்ன அப்படிம்பாரு. ஸோ நீங்களும் சரி பரவாயில்ல நீ பார்த்துட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காரை விட்டு இறங்குறீங்க. முதல்ல அந்த நாயை தூக்கிட்டு போகலை. நீங்கள் அப்படியே ஃபஸ்ட் நீங்கள் தான் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போட்டு டாபி முன்னாடியே இருக்க. அச்சோ டாபி, அம்மா மிஸ் பண்ணியா? அம்மா வந்துட்டேன் கோமா அப்படின்னு கேட்க அவன் கத்திக்கிட்டே இருக்கிறான். நம்ம வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தோன்னா பூனைங்களை விட்டுட்டு போயிட்டோன்னா நம்ம ரிட்டன் வரும்போது அது பயங்கரமாக திட்டோம்ல. ஸோ திட்டமாக கத்துமா, அது என்ன பேசுனே தெரியாது. ஆனால் திட்டுற மாதிரியே ஒரு மாதிரி மூச்சு விடாமல் கத்திகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவனும் ஏதோ கத்திகிட்டே இருக்க. சாரிடா வேலை இருந்துச்சு இன்றைக்கி, அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகிடுச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் நடந்த எல்லா கதையும் நீங்கள் அந்த டாபி கிட்டே சொல்லிவிட்டு அவனுக்கு அப்படியே வந்துட்டு பால் காய்ச்சிட்டு இருக்கிறீங்க. அவனும் ஸ்லாப்லேயே உட்காந்து உங்களையும் பார்த்துட்ருக்கா. நீங்களும் அப்படியே பால்லாம் காய்ச்சி அவனுக்கு எடுத்து கொஞ்சம் வெதுன்னு பண்ணி அதாவது ஊற்றி வச்சாரிங்க. ஸோ அவனும் குடிச்சிட்ருக்க. ஒரு எக் எடுத்து ஆம்லெட்டெல்லாம் போட்டு அவனுக்கு ஒரு கப்பில் வச்சுருவீங்க. ஸோ அவன் அப்படியே சாப்பிட்டுட்ருக்க. நீங்கள் அப்படியே அது வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் டாபி கொண்டு போயிட்டு உங்கள் பெட்ரூமில் போட்டு நல்லா தூங்க வச்சுட்டு சாப்பிட்டு தூங்கிடுவார் சார். ஸோ தூங்க வச்சுட்டு சோத்த மாட்டேன் தின்னதான் தூங்கிட்டே இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 தட்டு தட்டிட்டு அவனுக்கு மூத்தெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் டோர் அப்படியே வந்து லாக் பண்ணிடுறீங்க. நாய் கூட்டு வரப்போ பயந்துப்பான்னு சொல்லிட்டு டோரை லாக் பண்ணிட்டு இப்போ போய்ட்டு அந்த நாய் கூட்டு வரீங்க. ஸோ அந்த நாயும் வந்துட்டு அப்படியே உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்கு. என்ன ஆகுதுன்னா கீழே வந்துட்டு ஒரு ஃப்ளோர் இருக்குல்ல, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர் நீங்கள் நாய்க்குட்டியெல்லாம் வளர்த்துறதுக்கு வச்சுருக்கீங்கல்ல. ஸோ அதுதான் அதை அப்படியே வந்துட்டு ஓப்பன் பண்ணி அதாவது தண்ணி தொட்டி மூடுவாங்களோ, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கார்பெட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து ஸ்டெப்பு கீழே போகும். நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு மோஸ்ட்லி லைட்டாக இருக்கும், பட் நீங்கள் பயந்துக்க மாட்டீங்க. அதனால் அப்படி இருட்டிலே போயிடுறீங்க. கொண்டு போய்ட்டு அந்த டாகை வந்துட்டு ஒரு இடத்துல கட்டி வைக்கிறீங்க. ஸோ கட்டி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2-3 டாக் இருந்திருக்கணும்ல. ஸோ ஒரு டாக் மட்டும் இப்போ அங்கே இருக்குது. அப்போது அந்த டாக் அங்கே கட்டி வச்சுட்டு இங்கே இரு, நான் உனக்கு ரொம்ப நீ அழுக்காக இருக்கா, உனக்கு குளிக்க வைக்கணும்ல, நான் உனக்கு தண்ணி எடுத்து வரேன், அதுக்கு முன்னாடி இந்தா நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு நிறைய சாப்பாடு வைக்கிறீங்க. அதுவும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்குது. ஸோ இன்னொரு டாக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருப்பீங்க. இன்னொரு டாக் இல்லை போங்க. ஸோ ஒன்று தான் அங்கே கூண்டுக்குள்ளே இருக்குது, இன்னொன்று வந்துட்டு இப்போ வெளியே கட்டி வச்சுட்டு சாப்பாடு கொடுத்துருக்கீங்க இப்போ கூட்டிகிட்டு வந்ததை. ஸோ அது நல்லா சாப்பிட்டுட்ருக்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தான் அப்படியே மேலே போயிட்டு சுடு தண்ணி வச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ அது குளிச்சு விடலான்னு சொல்லிட்டு சுடு தண்ணியெல்லாம் வச்சு அப்படியே கீழே எடுத்துகிட்டு போகிறீங்க. எடுத்து போயிட்டு அந்த டாக் அங்கே முன்னாடி உட்காந்துருக்கும். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. கொதிக்கிற தண்ணியை அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க. அதுவும் விளையாடணும்ல. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு மாதிரி உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. இவ்வளோ நேரம் காமா ரொம்பவே கைண்டாக இருந்த ஃபேஸ் ஒரு மாதிரி கொடூரமாக ஒரு மாதிரி மாறுது. இப்போ அப்படியே ஒரு மாதிரி அந்த நாயை முறைச்சி பார்த்துட்டு அந்த கொதிக்கிற தண்ணி எடுத்து அப்படியே நாய் மேலேயே ஊற்றுருவீங்க. அது வழியில் கத்துன்னு கத்துது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நல்லா இருக்கா அவனுக்கு, ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு கேட்க கொதிக்கிற தண்ணி அது பாவம் நாய் அது என்ன பண்ணும். ஸோ நீங்கள் இப்படி கேட்க அது கத்துது வலி தாங்க முடியாமல். அப்போ நீங்கள் மறுபடியும் வந்துட்டு ஒரு சின்ன லேப் மாதிரி அந்த இடத்துல இருக்குல்ல, அந்த இடத்துக்கு தான் போகிறீங்க. அங்கே போயிட்டு ஏதோ ஊசியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஏதோ ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி கத்தியெல்லாம் வச்சுருக்கீங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுட்டு நிற்க அந்த நாய் ரொம்ப வலியில் துடிச்சிட்ருக்கு. ஆனால் நீங்கள் அதை கட்டி வச்சுட்டு அதோட ஒவ்வொரு நகமாக விட்டு ஒரு மாதிரி வெட்டிகிட்டே இருக்கிறீங்க. அதாவது ஒவ்வொரு குட்டி குட்டி நகமாக தானே இருக்கும். ஸோ நாய்க்கு அது மாதிரி அதோட 4 காலும் பாதம் மாதிரி இருக்குதுல்ல. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கத்தி வச்சு சும்மா வெட்டிகிட்டே இருக்கிறீங்க. அது வலி தாங்க முடியாமல் கத்துது, ரத்தம்லாம் ஊற்றுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி ரசித்து பார்க்குறீங்க. ஆனால் பாவம் அந்த நாய் ரொம்ப வலி தாங்க முடியாமல் கத்துறது. இந்த நாய் கத்துறது பார்த்து அந்த கூண்டில் இருக்கிற நாய் ரொம்ப பயந்து போயிட்டு அதுவும் கத்துது. நீங்கள் அப்படியே அந்த நாய் ஒரு மரம் மறைச்சிட்டு, ஏன் நியூஸ் ஆகணுமா சீக்கிரமா
சீக்கிரம் சாகணும்னா கத்து அப்படிங்க. அதுக்கு புரிஞ்சதோ என்னமோ, அதுக்கப்புறம் அது வாயே பேசலை, அப்படியே அமைதியாயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாகோட வாயில் எதோ போட்டு இன்சர்ட் பண்ணுறீங்க. ஸோ அது வாய் நல்லா ஆண் திறந்த மாதிரி இருக்குது. அதோட ஒவ்வொரு பல்லாம் அப்படி பிடுங்கி எரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. அது வலி தாங்க, ஆல்ரெடி சுடு தண்ணி ஊற்றி கை காலெல்லாம் வெட்டி இப்போ பார்த்தீங்கன்னா பல்ல பிடுங்க, அது எப்படி வலி தாங்கும்? பாவம் இல்லை. ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப அதை பண்ணும்போது ஒரு வெறியோடு பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த நாயினால் சுத்தமாக முடியல, அது வலி தாங்க முடியாமல் துடிச்சு ஒரு மாதிரி இது பண்ணிகிட்ருக்க. இப்போ என்ன பண்ணிடுறீங்கன்னா அந்த டாக் இருக்குல்ல, ஸோ அந்த ரூம் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வெளியே வந்துட்டு ஒரு பட்டன் அமுக்க அந்த பக்கம் இருந்து ஒரு 2 கருப்பு கலரில் டாக்ஸ் வெளியே வருது, அந்த ரூம்குள்ளே போகுது. இந்த நாய் வந்துட்டு ரொம்ப ஆல்ரெடி முடியாமல் கிடக்கவும் இந்த 2 நாயும் பார்த்திங்கன்னா ரொம்ப கொலவெறி பிடிச்ச நாய் போல் அப்படியே போட்டு அந்த நாயை பிடிச்சி பிச்சு எடுத்துடுது. கழுத்தை பிடிச்சி அப்படியே கடிச்சு கொதறி அது ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குது. அந்த நாயினால் வலி தாங்க முடியாமல் அந்த வெள்ளை நாய் கத்துன்னு கத்த நீங்கள் அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி கம்பி மாதிரி வச்சுருப்பீங்க. ஸோ அது மாதிரி தானே இருக்கும். ஸோ அப்படியே இந்த கம்பினால் டைட்டாக பிடிச்சிட்டு அவ்வளோ வெறியாக அதை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்போது ஒரு 10 செகண்டா ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். பயங்கர ஷாக்கில் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா ஜேகே. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாரு. ஜேகே, இங்கே என்ன பண்ணுற, வா 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 போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அந்த பக்கம் கூட்டிகிட்டு போக பார்க்க எல்லாமே பார்த்துட்டேன்டி, என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படிம்பாரு. நாய் குட்டி பாவல்ல சாப்பாடு போட்டேன், ஒன்றும் இல்லை நீ வா அப்படின்னு கூப்பிட. நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டர் பிடிச்சிட்டு உழுக்கிறாரு. நீங்கள் நான் ஒன்றும் பண்ணலை ஜேகே, நான் ஒன்றும் பண்ணலை அப்படிங்க. அவருக்கு என்ன சொல்கிறதே தெரியல. அந்த டாகை முதல்ல அது பண்ணிவிடு அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக்காக கோவம் வருது உங்களுக்கு. அப்போது அந்த டாகை காப்பாற்றுறதுக்காக அந்த 2 டாகையும் முடுக்கலான்னு சொல்லிட்டு இவர் போவார். அப்போ நீங்கள் ஒரு மாதிரி கோவம் வந்து ஜேகே பிடிச்சி இழுக்கிறீங்க. ப்ளீஸ் விட்டுரு, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. வயன் பாவண்டி அதை செத்து போயிடும் அப்படிங்க. சாகட்டுமே சாகணும் தானே அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரியாக்ஷனே மாறுது. அவரோட ஃபேஸ் கிட்ட கொண்டு போயிட்டு ஒரு மாதிரி உங்கள் தலையை சாய்ச்சி வச்சு இந்த மாதிரி சிரிச்சுட்டே பேசுகிறீங்க. அவர் உங்களை ஒரு நாள் கூட இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஒயன் அப்படிம்பாரு. ஜேகே சாகட்டும்டா, அது சாக வேண்டிய நாய் தான். அது சாகணும், அதுக்காக தான் இதை பண்ணுறேன். இதோ இந்த 2 நாய், இதை நான் வளர்க்குறதுக்கு காரணமே எனக்கு நாயை பிடிக்காது, ஆனாலும் இந்த 2 நாய் பிடிக்கும். இதை வளர்க்கறதுக்கு காரணமே இந்த நாயை சாகடிக்கத்தான். சாகட்டும்டா, நீ வா, அது பண்ணின தப்புக்கு தானே அனுபவிக்குது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரை பிடிச்சி கூட்டிகிட்டு போக அவர் அப்படியும் கை உதறி விட்டுட்டு உள்ளே போவார். அப்போ நீங்கள் அவர் பிடிச்சி அப்படி இழுத்து இந்த பக்கம் தள்ளிடுவீங்க. ஸோ 2 பேத்துக்கு சண்டையே வந்துடுது. ஒரு மாதிரி நீங்கள் அவர் மேலே ஏறிக்கு வந்துட்டு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, அது சாக வேண்டிய நாய், நீ செத்துறாத அப்படிங்க. பலார்னு ஒரு அறை கொடுப்பாரு. அங்கேயும் போச்சுட்டு மயங்கி விழுந்துருவீங்க. பட் அந்த நாயை காப்பாற்றலான்னு போனால் ஆல்ரெடி அந்த நாய் பார்த்திங்கன்னா கொத்தடி வச்சுருந்துருக்கும். ஸோ இவர் போய்ட்டு அந்த டாகெல்லாம் முடுக்கி விட்டுட்டு அந்த நாயை காப்பாற்றலான்னு பார்க்குறாரு. பட் அது ஒரு மாதிரி துடிச்சு அங்கேயே அவர் கண்ணு மாடியே செத்து போயிடும். இப்போது ஜேகேக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. பக்கத்தில் பார்த்தா இன்னொரு நாய் கூண்டில் இருக்குது, பயந்து போய் இருக்குது. அவரும் வந்துட்டு அந்த டாகை கழட்டி தப்பிச்சு விட பார்க்கலான்னு பார்த்தா அதோட லாக்கெல்லாம் நல்லா கெட்டியாக இருக்குது, திறக்க முடியல. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை வந்து தூக்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு உங்களை தூக்கிட்டு போயிட்டு மேலே பெட்ரூமில் வச்சு படுக்க வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே தூங்கிட்டே இருப்பீங்க. ஸோ கொஞ்ச நேரம் ஆகுது, கண்ணை முழிக்கிறீங்க, நார்மலாக தான் இருக்குது. ஜேகே என்னடா வந்த அப்படின்னு கேட்க, ஒயன் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாரு. நானா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ணுறக்க, என்னடா வந்த அப்படின்னு கேட்க, அதுவா சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்போ தான் வந்தேன். நான் தான் ரொம்ப நாளாக கேட்குறேன்ல, எனக்கு ஒன்று படிக்கணும்னு அப்படிங்க. என்ன படிக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆமாம், எனக்கு ஒரு சில விஷயங்கள் உன்னை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதாவது எல்லாத்து மைண்டையும் ரீட் பண்ணுற மாதிரி உன் மைண்டை ரீட் பண்ண அலோவ் பண்ணுவியா அப்படிங்கிறாரு. பண்ணிக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிற மாதிரி செய்ய அப்படிம்பாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே கண்ணை முடிக்க சொல்கிறாரு. நீங்களும் கண்ணை முடிப்பீங்க. அவர் ஏதோ காட்டுறாரு. ஸோ இந்த சைக்காட்டிஸ்டெல்லாம் வந்துட்டு இந்த ஹிப்னடைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறாரு. நீங்கள் இப்போ கொஞ்சம் நார்மலாக காமாக இருக்கிறதுனால அவர் சொல்கிறதெல்லாம் அமைதியாக கேட்டுக்கிறீங்க. இப்போ அப்படியே கண்ணை முடிக்க அவர் நிறையா கேள்வி கேட்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு டாக் வந்துட்டு நான் வர வழியில் இருந்துச்சு, நான் அதை கொண்டு வந்தேன் அப்படிங்க. வளர்த்துறதுக்கா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை கொல்றதுக்கு அப்படின்னு சிரிப்பீங்க. அவரும் ஏன் அப்படின்னு கேட்காரு.
அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அவர் அந்த கொன்ன டாக்கெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்க, பின்னாடி கார்டனில் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லவும், புதைச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் புதைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சிரிச்சிட்டே இருக்கிறீங்க. ஏன் இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்டால், அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மேலே அவர் கேட்குற எல்லா கேள்விக்கும் நீங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னா, என்ன நடந்துச்சு இந்த நாள் என்ன நடந்துச்சுன்னு கேட்க ஒவ்வொரு நாளும் வந்துட்டு ஒவ்வொரு நாய் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரே டாக் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரே டாக தூக்கிட்டு வர்றது, அதை இந்த மாதிரி அடைச்சி வச்சு சாப்பாடு போடுறது, அப்புறம் சடனாக வந்துட்டு கொல்றது, அதை கஷ்டப்படுத்தி கொல்றது, இதை தான் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. அது அவரால் கேட்கவே முடியல. அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி போதுன்ட்டு விட்டுடுறாரு. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே வந்துட்டு அந்த ஹிப்னட்டிஸில் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அப்படியே ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போ அப்படியே ஸ்லோவாக கண்ணை தர அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்களும் கண்ணை திறந்து அப்படியே கொஞ்ச நேரம் காமாக இருப்பீங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜேகே உங்களுக்கு தண்ணி இந்த மாதிரி மில்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க, டாபி சாப்பிட்டானா அப்படின்னு கேட்க, டாபியா அப்படிங்கிறாரு. டாபிக்கு தானே பால் இது வச்சுருக்கேன், நீ எதுக்கு எனக்கு கொண்டு வந்து கொடுத்தா, அவனுக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறீங்க. போய் பார்த்தா பால் அப்படியே இருக்குது. அப்போ அவரும் இங்கே டாபி இல்லை அப்படிம்பாரு. எங்கே போயிட்டான், டாபியா டாபியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறீங்க. அவரும் டாபி இங்கே இல்லை அப்படிம்பாரு. எங்கே போயிட்டான், இங்கே தான் இருப்பான், என்னை விட்டு போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பீங்க. ஸோ அப்படியே ஜேகே உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு ஒரு ரூமில் உட்கார வைக்கிறாரு. ஸோ அந்த மானிட்டர்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த ரூம் தான். இங்கே எது கூப்பிட்டு வந்தா, ஓ டாபியை கண்டுபிடிக்க போகிறோமா, ஓகே ஆன் பண்ணு, நீ இதில் மானிட்டரில் பாரு, அவங்காச்சும் ஒழிஞ்சிட்ருப்பான், நான் ஃபோனில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க, ஃபோனை பிடிச்சிங்கி அப்படியே செவுத்தோடு விட்டு எரிஞ்சிருவார். ஃபோனே உடஞ்சிரும். ஜேகே என்னாச்சு, ஏன் அப்படி கோவப்படுற அப்படின்னு நீங்கள் கேட்க, என் டாபின்னு நீங்கள் இல்லவே இல்லை, உங்ககிட்ட பூனே இல்லை அப்படிங்கிறாரு. என்ன சொன்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, உன்னோட பூனை உன் கூட இல்லடி அப்படிம்பாரு. லூசா நீ எத்தனை தடவை அவனை பார்த்துருக்க, அவன் இல்லைங்கிற அப்படின்னு நீங்கள் கேட்க, ஐயன் அதே தான் நானும் சொல்கிறேன், நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு புரியாமல் தான் நான் பார்த்தேன், டாபின்னு ஒரு பூனை இங்கே இல்லை அப்படிங்கிறாரு. அது ஏன் பூனை, அவன் என் குழந்தை இல்லைங்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, அவரால் உங்களுக்கு புரிய வைக்கவே முடியல. ஸோ மானிட்டர் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு பழசுன்னு போட்டு ப்ளேபேக் பண்ணி காட்டுறாரு. ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, ஒன் டே ஈவினிங் நீங்கள் அப்படியே வந்துட்டு ரூமில் படுத்துட்டு அப்படி பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, அதை ஃபோனை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அது வந்துட்டு அதாவது அந்த கேமராவில் வந்துட்டு நீங்கள் தான் வீடு ஃபுல்லாக வெளியேன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் கேமரா வச்சுருக்கீங்கள, ஸோ அந்த மாதிரி தான் எல்லா பக்கம் இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே படுத்துட்டு இருந்திருப்பீங்க. சடனாக நீங்கள் எஞ்சி வெளியே ஓடுறீங்க. ஸோ இப்போ வெளியே ஓடவும் நான் எஞ்சி வெளியே ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்க. ஜேகே அடுத்த கேம் ஆன் பண்ணி காட்டுறாரு. பார்த்தா அந்த பக்கம் ஒரு 2 நாய், ஒரு வெள்ளை நாய், 2 ஒல்லியாக இருக்குது, ஒன்று வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அது ஒரு மாதிரி செம்மி கலர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கலரில் இருக்குது. ஸோ 2 நாய் வந்துட்டு அப்படியே ஓடிட்டுருக்கு. பார்த்தா ஒரு பூனைக்குட்டி கத்துற சத்தம். ஆக்சுவலாக இது நல்லா வாய்ஸ் ரெக்கார்டர் பண்ணுற கேமரா, ஸோ சிசிடிவி, அது அப்படியே கேட்குது. அதை கேட்டதுமே நீங்கள் ஒரு மாதிரி காதை அடித்து பிடிச்சிக்கிட்டு, இது ஏன் இப்போ காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. பாருடி அப்படிங்கிறாரு. இல்லை நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறீங்க. பாருவேன் அப்படின்னு சொல்லுவார். மிரட்டுறாரு. நீங்களும் அவர் அப்படியே ஷர்ட்டு காலில் பிடிச்சிட்டு, எதுக்கு இதை போட்ட, என்னால் இதை பார்க்க முடியாது, இது எதுக்கு போட்ட, இது க்ளோஸ் பண்ணு அப்படின்ட்டு ஒரு மாதிரி நடுங்குறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு மென்டல் டிப்ரெஷன் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி நீங்கள் அன்ஸ்டேபிள் ஆகுறீங்க. ஸோ ஜேகே அப்படியே உங்களை பிடிச்சி டைட்டாக, அதாவது நீங்கள் ஓட பார்க்குறீங்க, ஸோ உங்களுக்கு டைட்டாக கட்டி பிடிச்சி அந்த இதை பார்க்க வைக்கிறாரு. கண்ணை மூடுவீங்க. ஸோ கண்ணை மூடுறதுக்கு இல்லாமல் இது பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்கள் அதை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. பார்க்கலனாலும் அங்கே சத்தம் இருக்குதுல்ல, அந்த சத்தம் கேட்குது. நீங்கள் ஒரு மாதிரி கத்துறீங்க, ப்ளீஸ் என்னை விடுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கை பிடிங்கி விட்டுட்டு ஓட, அவர் என்ன பண்ணிடுறாருன்னா டக்குன்னு உங்களை வந்து பிடிச்சி பின்னாடி இருந்து டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. ஸோ நீங்கள் அதை பார்த்தே தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை அப்படியே பார்க்குறீங்க. ஆக்சுவலாக அதில் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் அப்படியே வெளியே அதாவது பூனைக்குட்டி கத்துற சத்தம் கேட்டு வெளியே ஓடிருப்பீங்க. பார்த்தா உங்களோட பூனைக்குட்டி நீங்கள் டாபின்னு கத்திட்டு ஓட, ஒரு 2 நாய் வந்துட்டு அதை அப்படியே கடிச்சு இழுத்துட்டு ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டுட்டு இழுத்துட்டு போகுது. உங்கள் பூனை கத்த முடியாமல் கத்துது. அம்மான்னு கத்தவும் நீங்கள் என்ன பண்ணு தெரியாமல் பக்கத்தில் கல்லெல்லாம் இருக்கும், எடுத்து அந்த நாய் மேலே போட்டால் அப்போ கூட அது வெறி நாய் போல் அது விடவே இல்லை. உங்கள் பூனையை பயந்து போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வழியாக கிட்டே ஓடி போயிட்டு நல்லா அந்த கல்லெடுத்து போட ஒரு நாய் போயிடுது. அப்படியே படுதல் இன்னொரு நாய் அந்த பூனையை விடாமையே பிடிச்சிட்டு இருக்கா. நீங்கள் திரும்ப ஒரு கல்லெடுத்து அது மேலே போட அது ஓடிடுச்சு. ஸோ அப்படியே நீங்கள் உங்கள் பூனை பார்த்தா
அது அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குது. அது அப்படியே நீங்கள் தூக்கிட்டு உள்ளே ஓடி வரீங்க. ஸோ ஓடி வந்து வாசலில் அப்படியே போட்டுட்டு பார்த்தா பொண்ணு அப்படியே வாயை திறந்துட்டு நாக்கெல்லாம் வெளில வந்து மூச்சை விட முடியாமல் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறான். அவ்வளோ வலியில் உங்களுக்கு கை காலெல்லாம் நடுங்குது. அந்த வீடியோ பார்க்க பார்க்க உங்களுக்கு இங்கே நிஜத்துலேயும் கை காலெல்லாம் நடுங்குது. ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணு ப்ளீஸ் அப்படிங்கிறீங்க. முடியாது வா நீ பாரு அப்படிங்கிறாரு. ப்ளீஸ் ஸ்டாப் பண்ணு ப்ளீஸ் என்னை விட்டுரு ப்ளீஸ் இதெல்லாம் பார்க்க வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுக. முடியாது நீ பாரு அப்படிம்பாரு. நீங்கள் கண் இறுக்கி மூடிக்கிட்டாலும் நீங்கள் கத்துறது அந்த சத்தம் எல்லாமே உங்களுக்கு கேட்கவும் அன்றைக்கி நடந்த எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வருது. அதை பார்க்கலனாலும் அதாவது அந்த சீன் அப்படியே உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. நீங்கள் அப்படியே டாபியான்னு சொல்லிட்டு கத்துவீங்க. ஸோ அது அப்படியே மயங்கி கிடக்க கை காலம் நடுங்குது. ஸோ பக்கத்தில் இருக்கிற துணியெல்லாம் ரொம்ப நிறைய வெள்ளை கிளாத்தெல்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு தொடச்சி விடுறீங்க. ஸோ தண்ணி தொட்டதெல்லாம் தொடச்சி விட ரொம்ப அது மேலே காயம் அதிகமாக கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா காலெல்லாம் வந்துட்டு நல்லா கடிச்சிருக்கும் போல். ஒரு நாய் வந்துட்டு தலையை பிடிச்சி கடிச்சிருக்குது, இன்னொரு நாய் வந்துட்டு காலை பிடிச்சி கடிச்சிருக்கும். அந்த மாதிரி தலை ஒரு நாயும் கால் ஒரு நாயும் பிடிச்சி கடிச்சு இழுத்துருக்கும். அதனால் உங்கள் டாபியால் கத்தவும் முடியல, நடக்கவும் முடியல, ரொம்ப கஷ்டப்படுறான். பயந்து போயிட்டு நீங்கள் அதுக்கு தண்ணி எடுத்து வாய்க்கு ஊற்ற தண்ணி கூட தண்டுக்குள்ளே போக மாட்டேங்குது. பயந்து போயிட்டு டாபின்னு சொல்லிட்டு அழுதுட்டு கையெல்லாம் நடுங்குது உங்களுக்கு. ஸோ அது தண்ணி எடுத்து அதோட வாயில் கூட ஊற்ற முடியல, அவ்வளோ கை ஷேக் ஆகுது. ஸோ உங்களோட ஒரு கையை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் அப்படியே தண்ணி அள்ளி கொடுத்துறீங்க. அதால் குடிக்கவும் முடியல, தொண்டெல்லாம் நீவி விடுறீங்க. எதோ பண்ணி பார்த்துமே அது அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் கூட முடியாமல் அப்படியே கடவும்ல அந்த மாதிரி அப்படியே அமைதியாக படுத்துடுது. ஸோ நீங்கள் அந்த தண்ணியெல்லாம் மேலே போட்டு குளிருன்னு சொல்லிட்டு டப்பினுக்கு குளிர்தா உனக்கு ஒன்றும் இல்லை சின்ன காய் தான் உனக்கு கொஞ்சம் பயந்துட்டேன் அதனால ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்டே அதுக்கு அந்த தண்ணியெல்லாம் தொடச்சி விடுறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டக்குன்னு அது எந்திரிக்குது. நீங்கள் எந்திரி காலையில் ஹாஸ்பிட்டல் திறந்துருவாங்க, கூட்டிகிட்டு போகிறேன், கொஞ்சம் எந்திரி அண்ணாட அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அதோட காலை தான் பிடிச்சி கடிச்சிருக்குமே, அதால் முடியல, அப்படியே பொத்துன்னு விழுகுது. நீங்கள் அதை பார்த்துட்டு அழுக. அதோட கண் அப்படியே உங்களையே பார்த்துட்டே இருந்திருக்கும். நீங்கள் அந்த பூனைக்கிட்டேயே பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. அதனால் பேச முடியல, ஒரு மாதிரி வாய் திறந்துட்டே இருந்திருக்கும். கண் அப்படியே ஒரு மாதிரி உங்களையே பார்த்துட்டே அப்படியே கிடக்கும். நீங்களும் அப்படியே கீழே தலையை சாய்ச்சி வச்சுட்டு ஆக்சுவலாக அந்த மானிட்டரில் வீடியோ ஓடிட்டு இருக்குதுல்ல, ஸோ அதுதான் ஜெய்கே அப்படியே ஒன்று பாருன்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க சொல்லுவார். நீங்கள் அதை பார்க்கவே மாட்டேன்னு கண்ணு முன்னாலுமே நீங்கள் கத்துறது எல்லாமே அந்த சத்தம் உங்களுக்கு காது கேட்குது. அந்த நாள் அப்படியே உங்களுக்கு மறுபடியும் ஞாபகத்துக்கு எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே அந்த பூனைக்குட்டி கீழே படுத்துருக்கோம்ல, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் நிலத்தோட தலையை ஒட்டி வச்சு அவனை பார்க்குறீங்க. கண்ணு மட்டும்தான் உங்களை பார்த்துட்டே இருக்குது. நீங்களும் அழுதுட்டே ஒன்றும் இல்லைடா சரியாக போயிடும், ஒன்றும் இல்லை கல்லாம் ஹாஸ்பிட்டல் போகலாம், சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா வெட்னரி ஹாஸ்பிட்டல் எதுவுமே இருக்காது. அட் த சேம் டைம் நீங்களும் அப்போ தான் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, உங்களுக்கும் ஃபுல்லாக தெரியாது. அப்போ தான் சும்மா காலேஜ் ஜாயின் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போது அப்படியே நீங்கள் காலைல ஹாஸ்பிட்டல் போயிடலாண்டான்னு சொல்லிட்டு அப்படியே அதுக்கு தலையெல்லாம் நீவி கொடுத்துட்டே இருக்க. அது அப்படியே ஒரு மாதிரி மூச்சை இழுக்குது. மூச்சு விடு சரியாக போய்டும்டா, மூச்சு விடுன்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அதுக்கு தண்ணியெல்லாம் கொடுக்க அதுக்கு தண்ணியும் உள்ளே போகலை. பயந்து போயிட்டு எடுத்து அப்படியே வந்துட்டு டாபியா ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அதோட ஃபேஸில் உங்கள் 2 கை வச்சு கப் பண்ணிவிட்டு என்னை பாருன்னு சொல்லிட்டு அப்படியே கை நடுங்குது. அப்படி நடுங்கிட்டு அழுதுகிட்டே அதக்கிட்ட பேசுகிறீங்க. அதால் பேசவே முடியல, ஒரு மாதிரி சோர்ந்து அப்படியே படுக்குது. நீங்களும் அப்படியே அதை படுக்க வச்சு அதுக்கு தண்ணியெல்லாம் தொடச்சிட்ருப்பீங்க. ரொம்ப டர்ட் ஆகியிருக்கும்னு சொல்லிட்டு காயப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி தொட்டு தொடச்சிருப்பீங்க. ஈரமாக இருந்தால் குளிரில் உனக்கு இதை தொடச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே உங்கள் வாய்ஸில் அவ்வளோ நடுக்கும், கையில் அவ்வளோ நடுக்கும். அந்த துணியை எடுத்து உங்களால் துடைக்க முடியல, அப்படியே நடுங்கிட்டே அதுக்கு தொடச்சி விட்டுட்ருக்க. அப்போது அதை வயிற்ற பார்த்துட்டே இருக்கிறீங்க. மூச்சு விடுதானே மூச்சு விட்டுட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு மாதிரி விற்கிற மாதிரி பண்ணுது 2 தடவை. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது வயிறு அசையலை, உடம்பு அசையலை, அவ்வளோதான் அப்படியே கிடக்குது. உங்களுக்கு அதை பார்த்துட்டு முடியல, என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஜெய்க்கும் அதை பார்த்துட்டு இருக்காரு அந்த வீடியோவை. அவருக்கே அழுக வருது தான், பட் இருந்தாலுமே என் பாருங்கிறாரு. நீங்கள் ப்ளீஸ் இப்படி பண்ணாதன்னு விட்டு ப்ளீஸ் இதை மட்டும் வேணாம், அதை நிறுத்து அப்படின்னு சொல்லி கதறுவீங்க. பாருடின்னு சொல்லிட்டு அவரும் அழுதுகிட்டே தான் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா நீங்கள் அதில் அவ்வளோ அழுகுறீங்க, நடுங்கிட்டு அதை அப்படியே தூக்கி மடியில் உட்கார வச்சு அதை மடியில் படுக்க வச்சுருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே அது குழந்தை குட்டியாக கூட்டிகிட்டு வரும்போது எப்படி கைக்குள்ளே வச்சு பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களோட ஒரே ஒரு உள்ளங்கைக்குள்ளே அது அப்படியே படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கும், அவ்வளோ குட்டியாக இருந்திருக்கும். ஸோ அது அப்படியே மடியில் கிடக்குது, செத்து போய் கிடக்குது. உங்களால் அதை ஏற்றுக்கவே முடியல. எந்திரி
நல்லா தானே இருக்க? மயங்கிட்டியா? ரொம்ப வலிக்குதா? பயந்து மயங்கிட்டியா? எந்திரி, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. லிட்ரலி அவரே அழுதுருவார் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு. ஆனாலுமே உங்களை விடாமல் பிடிச்சிட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே துள்ளி குதிக்கிறீங்க அந்த பக்கம் போகிறதுக்காக. பட் அதை பாருன்னு இன்னும் அதை பார்க்க வைக்கிறாரு. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, ஸோ அதில் நீங்கள் அப்படியே அந்த பூனைக்குட்டியை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு நடுராத்திரி வரைக்கும், லிட்ரலி விடிய வரைக்குமே மடியிலே வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. அதை உங்களால் ஏற்றுக்கவே முடியல. இப்போ கூட உங்களுக்கு அது அப்படியே அந்த ஞாபகம் வந்து போகுது. அப்படியே நீங்கள் டாபின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே கீழே உட்காந்து கதறி அழ ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ இப்போ தான் அது செத்து போயிடுச்சு அப்படின்னா அன்றைக்கி எப்படி நீங்கள் அழுதிங்களோ அதே மாதிரி இன்றைக்கி இப்படி உன்னை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுல, என் கண்ணு முன்னாடி செத்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு மாதிரி அது செத்துச்சு அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் இப்போ தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே நினச்சி அழுதுட்ருப்பீங்க. ஏன்னா அது அப்படியே அந்த 2 நாயும் தூக்கிட்டு போகும்போது அது எவ்வளோ பயந்துருக்கும். ஒரு சின்ன கவர் சத்தம் கேட்டால் கூட பயந்து ஓடுவான், அப்படி துள்ளி குதிச்சிருவான். அப்படிப்பட்ட ஒரு பூனைக்குட்டியை 2 நாய் வெறி பிடிச்ச மாதிரி காலை ஒன்று தலை ஒன்று பிடிச்சி பிச்சு இழுத்துட்டு போகும்போது உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் கேட்டை திறந்து போகிறதுக்குள்ளே அவ்வளோ தூரம் இழுத்துட்டு போயிருக்கோம். அது அப்படியே நினச்சி அப்படியே உங்களுக்கு வெறி ஆகுது. ஸோ அப்படியே அந்த வெறியில் எழுந்திரிச்சு கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போகிறீங்க. ஜேகே உங்கள் பின்னாடி இருந்துச்சு வைன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவார். அப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவர் வெளியே வந்துட்டு தட்டிகிட்டே இருக்கா தரன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த கோவத்தில் இன்னும் ஒரு டாக் வந்துட்டு உள்ள அடைச்சி வச்சுருப்பீங்கள்ல, ஸோ அதுதான் அது அப்படியே ஒரு மாதிரி கொலை வெறியில் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக உங்களோட பூனைக்குட்டியை கொண்ட அதே நாய் மாதிரி தான் இருக்குது இதுவுமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கலர் செம்மட்டை கலர் இருக்குல்ல, ஸோ அந்த செமி கலர்பாங்கள்ல அந்த 2 கலர் டாக் எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு அதுதான் ஞாபகம் வரும். ஸோ ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நாய் தான், அதாவது ஸ்ட்ரீட் டாக்கு. ஓகேவா? அதாவது ஸ்ட்ரீட் டாக்லேயும் எல்லாத்தையும் பிடிக்க மாட்டீங்க. அதே மாதிரி இருக்கிற டாக் மட்டும் உங்களுக்கு ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக ஆகிடும். அதை பார்த்தா பிடிச்சிட்டு வந்துடுவீங்க. ஸோ அப்படி தான் இப்போ அந்த நாயும் வெள்ளை கலர் நாய் ஒன்று இருக்குது. அது அப்படியே ஒரு மாதிரி கொலை வெறியில் பார்த்துட்ருக்க. அது பயந்து போய் உங்களை பார்த்துட்ருக்கோம். இப்போது அந்த நாய் இருக்கிற கூண்டை வந்து அவுத்து விடுறீங்க. அது அப்படியே ஓடுறதுக்கு பார்க்குது. பட் பிடிச்சி இன்னொரு இடத்துல போட்டு விட்டு லாக் பண்ணிவிட்டு ஒரு பட்டனை அழுத்துனா அந்த வெறி நாய்ங்கெல்லாம் வளர்த்துறீங்களா 2, அந்த 2 வெறி நாயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த நாயை போட்டு உங்கள் பூனையாக அந்த 2 நாய் என்ன பண்ணிச்சோ அதே மாதிரி இதை போட்டு கொத்துறது. இந்த நாய்க்குட்டி கத்துன்னு குட்டி நாய் கிடையாது, கொஞ்சம் பெருசு தான். கத்துன்னு கத்துது வலி தாங்காமல். ஆனால் அந்த 2 நாய்ங்களும் வெறி பிடிச்ச மாதிரி அன்றைக்கி உங்கள் பூனைக்கு என்ன நடந்துச்சோ அதே மாதிரி இன்றைக்கி இந்த நாய்க்கு நடக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இப்படி தானே இருந்திருக்கோம். பூனைக்குட்டிங்களுக்கும் இப்படி தானே இருக்கும். நீங்கள் நாய் தான், ஆனால் பூனை கடிப்பீங்களா, கொல்லுவீங்களா? சாவுங்க, நீங்கள்லாம் சாகிறதுக்காக பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிரிச்சுட்டே பார்க்க அந்த பக்கம் ஜேகே வந்துட்டு ஒரு வழியாக அதை ஓப்பன் பண்ணிட்டு வந்துடுறாரு. உடச்சி தான் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. ஓடி உள்ளே வந்து பார்த்தா அந்த நாய்கிட்ட அந்த 2 நாய்கிட்டையும் அந்த ஒரு நாய் மாட்டிக்கிட்டு ரொம்ப கத்திருக்கா. ரொம்ப அன்றைக்கி உங்கள் பூனைக்குட்டி எப்படி கத்துச்சோ அதே மாதிரி இன்றைக்கி அந்த நாய் கத்துது. உங்களுக்கு அதை கேட்குறப்போ ஒரு மாதிரி வெறியோட ஒரு மாதிரி சந்தோஷம், அந்த ஆன்ம திருப்தின்னு சொல்லுவாங்கள்ல, ஆத்ம திருப்தி, அதெல்லாம் இந்த நாய் கத்தும்போது தான் வருது. அப்படியே நீங்கள் அப்படியே காம் பண்ணிக்கிறீங்க. அப்போ ஜேகே உள்ளே ஓடி வந்துட்டு வயன் அதை துரத்து விடு அப்படிம்பாரு. நீங்கள் ஜேகே பாத்தியா எப்படி சத்தம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறீங்க. என்னடி பண்ணுற அப்படிம்பாரு. நல்லா இருக்குல்ல, அது எப்படி கற்றுது பாரு, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த நாய் அவ்வளோதான் கொதறி போட்டு அது 2 போயிடுச்சு. இப்போ அது அரை உசுரோட கிடக்குது. நீங்கள் அப்படியே அதை ஒரு மாதிரி ரசித்து பார்க்குறீங்க. ஜேகே வந்துட்டு ஒயன் இப்படி பண்ணாத ஒயன், ரொம்ப தப்பாக இருக்குது அப்படிம்பாரு. தப்பாக இருக்கா, இரு ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் துடிச்சு சாக வரைக்கும் அங்கேயே நின்று பார்த்துட்டு அது அப்படியே செத்து போயிடும். இப்போ நீங்கள் இங்கே வா உனக்கு ஒன்று காட்டுறேன், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறீங்க. அவரும் வந்துட்டு ஒரு மாதிரி அவருக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் அவங்க பின்னாடியே வந்துட்டுருக்காரு. கூட்டிகிட்டு போயிட்டு அவர் அதே ரூமில் உட்கார வச்சு ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து காட்டுறீங்க. ஸோ அதை வந்துட்டு நல்லா காட்டுறீங்க. பார்த்தா 2 இருக்குது. ஒன்று பார்த்தா அந்த நாய் வந்துட்டு உங்கள் பூனையை கொல்லும்போது அது கத்தி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வீடியோ அழுதுகிட்டே காட்டுறீங்க. பார்த்தியா நீ? என் டாவிடா, என் குழந்த, உனக்கு தெரியுமா, குட்டி குழந்தைய கூட்டிகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு தெருவில் இருந்து தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது எவ்வளோ அழகு தெரியுமா, என் ஒரே உள்ளங்கையில் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடுங்கிட்டே பேசுகிறீங்க. உங்களை இந்த ஸ்டேஜில் பார்க்குறது அவரால் ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் உங்களுக்கு, அதாவது உங்களை அவர் இப்படி பார்க்குறதுக்கு. அப்போ நீங்களும்
இங்கே பார்த்தியா என்னோட இந்த உள்ளங்கை, இங்கே உனக்கு ஒன்று காட்டுறேன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ கிளிப்பெல்லாம் எடுத்து காட்டுறீங்க. ஸோ நீங்கள் அந்த பூனைக்குட்டிக்கோட சின்ன வயசில் விளையாடுனது எல்லாமே வந்துட்டு அது வந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கேமராவில் செட் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாத்தையும் போட்டு போட்டு காட்டுறீங்க பார்த்தியா. நான் பாரு வயிறு வலிக்குது, பீரியட் டைம் ஆன அன்னைக்கு இங்கே பாரு இந்த பாரு இந்த டேட்டு பாருன்னு சொல்லிட்டு போட்டு காட்ட அவர் அப்படியே உட்காந்து உங்களையும் பார்த்துட்டுருக்காரு, அதையும் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே வந்து படுத்துட்டு அழுதுட்டு இருந்திருப்பீங்க. ஸோ உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு சின்ன அதாவது பூனைக்குட்டி குழந்தையாக்கும் போதும் கூட இருந்திருப்பாங்க. அப்புறம் வந்து அப்ராட்லாம் போயிருப்பாங்க. அப்போது நீங்கள் ஒரு மாதிரி வயிற்று வலி நைட்டில் பீரியட் டைமில் வலி தாங்க முடியாமல் அழுதுட்டுருக்க அம்மா தூங்கிட்டு இருந்திருப்பாங்க, அவங்க கூட எழுந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பூனைக்குட்டி குழந்தைக்குட்டி ஆப்பாங்க. அப்படியே வந்து ஒரு மாதிரி உங்கள் மேலே ஏறி நீங்கள் அழுதுருக்கும்போது கண்ணெல்லாம் தொடச்சிட்ருப்பான். ஒரு மாதிரி கண்ணுக்கிட்ட கை வச்சு இப்படி தடவறான், அழுகாதுங்கிற மாதிரி. அவ்வளோ அதெல்லாம் அப்படி காட்டிட்டு பார்த்தியா பார்த்தியா குழந்தை, ஏன் குழந்தை அப்படிங்கிறீங்க. ஏன் புரிஞ்சுக்கோ, அது ஒரு பூனை தான் அப்படிங்கிறாரு. பூனை இல்லை குழந்தை. எந்த பூனை எந்த ஊரில் இப்படி கண்ணால் தடிச்சிடும், குழந்தைடா. குழந்தைங்க தான் இந்த மாதிரி அம்மா அழுதா பண்ணோம் அப்படிங்கிறீங்க. என் புரியுதா, அது வேறு பூனை விட்டுரு அப்படிம்பாரு. இல்லை இது உனக்கு வீடியோவில் காட்டுன்னு சொல்லிட்டு அந்த பூனையோட வீடியோ ஃபோட்டோன்னு சொல்லிட்டு அத்தனையும் வந்துட்டு காட்டிட்டு இருக்கிறீங்க. இங்கே பார்த்தியா இப்படி அவனுக்கு சின்ன அடிப்பட்டால் கூட அம்மா வேது வைப்பாங்க. அவன் நடக்க முடியலன்னா கூட அது எதனாலன்னு தெரியலன்னா கூட நான் கால் அமுக்கி விடுவேன். இப்போ இந்த வீடியோவில் பாருன்னு சொல்லிட்டு காட்டுறீங்க. அதுக்கு தூங்கிட்டு இருக்கிற பூனை காலில் அமுக்கி விட்டுருக்குறீங்க. ஸோ அதெல்லாம் காட்டிட்டு பார்த்தியா என் குழந்த மாதிரி வளர்த்துனேன், அவன் குழந்தை. ஆனால் இந்த வீடியோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதை போட்டு காட்ட அப்போது ஒரு மாதிரி ஜெயிக்கே கஷ்டமாக இருக்குது. அது அம்மான்னு கத்தி இருந்திருக்கும். ஸோ உங்களால் வந்துட்டு போய் அதை காப்பாற்றிருக்க முடியாது. போனாலும் அந்த நாய் விடலை, கஷ்டப்பட்டு தான் அதை வந்துட்டு துரத்தி விட்டுருப்பீங்க. பட் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆல்ரெடி குதறி விட்டுருச்சு, நல்லா சித்திரவதை பண்ணிடுச்சு. அப்போ நீங்களும் வந்துட்டு பார்த்தியா என் குழந்த என் கண்ணு முன்னாடி எப்படி கத்துறான். உன் குழந்தை இப்போ நான் ஒரு குழந்தை பண்ணுச்சுன்னா இந்த மாதிரி ஆனால் நீ என்ன மாதிரி பண்ணுவியா, இல்லை பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவியா அப்படின்னு கேட்குறீங்க. வயன் புரியுது, நீ அதை குழந்த மாதிரி வளர்த்திட்டு தான், ஆனால் அது இப்போ இங்கே இல்லை, அது செத்துச்சு. அதை கொண்ட நாய்ங்களை விட்டுட்டு எதுக்கு பாவம் தெருவில் இருக்கிற எல்லா நாய் கொண்டுட்ருக்க, சித்திரவதை பண்ணுறடி நீ. உன் பூனைக்குட்டி பார்த்து அதே கஷ்டம் எந்த தப்பு பண்ணாது இந்த நாய்க்குட்டிங்க பண்ணுமா அப்படின்னு கேட்பாரு. ஏய் எந்த தப்பு பண்ணாத நாய்க்குட்டியா, என்ன சொல்கிற நீ? என்னோடய கிளினிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தினம் எத்தனை பூனை வருது தெரியுமா? தெருநாய் கடிச்சிச்சுன்னு தூக்கிட்டு கதறிட்டு ஓடி வராங்க. அவங்க கையில் அந்த பூனையோட ரத்தம் அது பேச முடியாமல் கிடக்கும். அன்றைக்கி என் கையில் என்னோடய பூனைக்குட்டி எப்படி கிடந்துச்சோ அதே மாதிரி அவங்க கையில் கிடக்கும். எனக்கு எப்படி இருக்கும்? அப்போது இந்த திருநாய்ங்கெல்லாம் இருந்தாலும் இப்படி வீட்டில் வளர்க்குற பூனையாக இருந்தாலும் கிடைக்கிது, ரோட்டில் இருக்கிற பூனைங்களுக்கு கிடைக்கிது. அப்போ அது இல்லைன்னா பூனைங்க நல்லா இருக்கும்ல. அது ரொம்ப சின்ன குழந்தைங்க. அது நாய்க்காச்சும் கொஞ்சம் பவருக்கு, பூனைக்குட்டி குழந்தை இல்லையா? அது எவ்வளோ பெருசானாலும் அது குழந்தை தானே, அது சின்ன உருவம். அது என்ன பண்ண முடியும்? அதை உயிரோடு போட்டு பிக்கும்போது இதுக்கு எவ்வளோ பயந்துருக்கும், எவ்வளோ வலிக்கும். என்னோடய வலி தானே எல்லாத்துக்கும் இருக்கும். அதான் நான் எல்லா பொண்ணையும் காப்பாற்றுறேன் அப்படிங்கிறீங்க. நீ கொல்றடி அப்படிங்கிறாரு. மனுஷங்களை கொல்லலையே, நாய் தானே, அதுவும் கொடூரமான நாய்ங்க, அதை தான் கொல்றேன், தப்பு இல்லை அப்படிங்க. ஒயன் உன்னோட டாபியை கொண்ட நாயை விட்டுட்டு நீயே எல்லா நாயும் இப்படி பண்ணுற அப்படிங்கிறாரு. யார் சொன்னா அதை விட்டுட்டேன்னு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நீங்கள் வியர்டாக சிரிக்க அவர் உங்களை அப்படியே பார்த்துட்ருப்பாரு. டேய் நீ நினைக்கிறியா என் குழந்தைய கொண்ட நாயை நான் விட்டுருவேன்னு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே கேட்பீங்க. அவரும் அப்படியே பார்த்துட்டே இருக்க. நீங்கள் இன்னொரு ஃபுட்டேஜ் எடுத்து காட்டுறீங்க. அந்த ரூம்குள்ளே வந்துட்டு அந்த 2 நாயுமே நீங்கள் பிடிச்சிட்டு வந்திருப்பீங்க. ஸோ பிடிச்சிட்டு வந்து கட்டி வச்சு பயங்கரமாக சித்திரவதை பண்ணியிருந்திருப்பீங்க. அன்றைக்கி உங்கள் பூனை அது என்ன பண்ணிச்சோ அதே மாதிரி இந்த பக்கம் 2 நாய்களை விட்டு ஒரு மாதிரி அந்த 2 நாயுமே வந்துட்டு கத்துறது. அப்போது நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது அந்த வீடியோவில் கேட்குது. அப்படியே ஜெயிக்க ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிட்டு பார்க்குறாரு. வலிக்குதா என் குழந்தைக்கு இப்படி தானே வலிச்சிருக்கோம், வலிக்குதா, ரொம்ப வலிக்குதா, அப்படிதான் வலிக்கணும், நல்லா கடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்ங்களுக்கு சோறே போடாமல் வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அதனால தான் இந்த நாய் போட்டு அந்த கடிச்சிட்டு இருக்குது, கொதறிட்டு இருக்குது. அப்படியே இந்த 2 நாய்ங்களும் வந்துட்டு துடிச்சு அன்றைக்கி உங்கள் பூனை எப்படி செத்துச்சோ அதை விட ரொம்ப அதிகமாக ஆகுது. ஒரு குத்துயிரும் கொலையுரமாக இருக்கும்போது இந்த 2 நாய் துரத்தி விட்டுட்டு அந்த 2 நாய் அப்படியே விட்டுறீங்க. அப்படியே பார்த்துட்டே கரிஜிக்கு அந்த வீடியோவை அவரால் பார்க்கவே முடியல. அவருக்கு இது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. ஸோ அப்படியே பார்த்துட்டே இருக்கா. நீங்களும் அந்த 2 நாயுமே கிட்ட போய் நின்றுட்டு ஒரு மாதிரி அது அப்படியே ஒரு மாதிரி
மூச்சு பீச்சு இல்லாமல் கிடக்கும் பார்த்தீங்களா, உசுறு மட்டும்தான் உடம்புல இருக்குங்கிற மாதிரி ரெண்டும் அப்படி கிடக்குது. கிட்ட போய் நீங்கள் கத்தி எடுத்து அதோட வாயில் ஒரு மாதிரி சக்க சக்க சக்குன்னு குத்துறீங்க. அது அப்படியே உயிர் போகாமல் ஒரு மாதிரி பயங்கரமாக கஷ்டப்படுது. உங்களுக்கு அவ்வளோ வெறி, என் குழந்தை இப்படி தானே கொன்னேன், என் பொண்ணு இப்படி தானே கொன்னேன்னு சொல்லிட்டு இந்த வாய் தானே கடிச்சதுன்னு சொல்லிட்டு அந்த நாயோட வாயிலே நல்லா கத்தி வச்சு 2 நாயோட வாயிலையும் வந்துட்டு நல்லா குத்தி ரொம்ப கொடூரமாக அதை கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரி நாய் இவ்வளோ சித்திரவதை பண்ணி யாருமே பண்ண மாட்டாங்க. பட் நீங்கள் அப்படி பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் வீடியோலாம் நீங்கள் போட்டு காட்டிட்டு இருக்க அவரே ஸ்டாப் பண்ணிடுறாரு. போதும், நிறுத்திக்கோ, இதோட நிறுத்திக்கோ அப்படிங்க. மனுஷனையாக கொள்கிறேன், நான் சைக்கோ இல்லை. நான் மனுஷனையாக கொள்கிற சைக்கோன்னு சொல்கிறதுக்கு நான் காப்பாற்றுறேன், வாயிலா ஜீவன்களை காப்பாற்றுறேன். நான் ஒரு வெட்டினரி டாக்டர், எனக்கு அதுங்களோட வலி என்னன்னு தெரியும், புரியும். அது வாயிலா ஜீவன் இல்லையா? இருக்கிறதுலே ரொம்ப குழந்தையான பெட்டு என்ன, பூனைக்குட்டி தானே. அது எப்படி இருக்கும், அதுக்கு பவரே இல்லை. அப்படி இருக்கிற குழந்தைக்குட்டியை எப்படி இந்த நாய்ங்க அப்படி இதோட பவரை வச்சு அப்படி பண்ணலாம்? அதனால நாய்ங்க தெரு நாய்ங்க, அதுவும் இந்த கலர் நாய்ங்க என்றைக்கு இருந்தாலுமே சாக வேண்டிய ஆளுங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வெறி பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருப்பீங்க. ஸோ ஜேகே அப்படியே ஒரு மாதிரி தலையை கை வச்சு உட்காந்துருக்கா. நீங்கள் திரும்ப அந்த ரூம்குள்ளே போயிட்டு அந்த செத்து போன நாய் தூக்கிட்டு போகிறீங்க. அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு, சத்தம் கேட்டு பார்த்தா நீங்கள் கார்டனுக்கு தான் போகிறீங்க. பின்னாடியே ஓடி வருவார். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் அப்படியே குழியை பறிச்சுட்டு இருக்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் நின்று உங்களே பார்த்துட்ருப்பாரு. நீங்களும் ஜேகே ஒன்றும் இல்லை, இதோ இங்கே பாரு இந்த இடக்குதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூச்செடி அழகாக வளர்ந்துருக்கு. அங்கே பார்த்தியா, அதுதான் என் டாபி. அதில் பூக்கிற ஒவ்வொரு பூவும் என் டாபி தான் பூப்பான். அதனால் அதை பறிக்க மாட்டேன், செடியிலே இருக்கும். அது வாட்டினா இன்னொரு பூவாக வரலாம், அவன் பறந்துகிட்டே இருப்பான். இங்கே தான் அவனை புதைச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க. அவர் அப்படியே அமைதியாக வயன் மட்டும்தான் சொல்கிறாரு. அவரால் என்ன சொல்கிறதே தெரியல. இப்போ திரும்ப இந்த நாயை போய் கொண்டு போய் நீங்கள் அப்படியே புதைச்சிட்டு இந்த ஊரில் இன்னொரு பூனைக்குட்டி சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கை அப்படியே மண்ணால் தட்டி விட்டுட்டு அப்படியே வர ஜிகே பார்க்குறாரு. பின்னாடி இருக்கிற கார்டன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அத்தனை இடத்துல ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கல் வச்சு வச்சுருக்கீங்க. எதுக்குங்க எல்லாம் இத்தனை கல் அப்படின்னு கேட்க, நான் தான் சொன்னேனே பூனைங்களை காப்பாற்றணும்ல, நாய் இதெல்லாம் செத்து போச்சு, எங்கே கொண்டே போட்டோம். அதான் பெரிய வீடாக பார்த்து பின்னாடி கார்டன் பண்ணி புதைச்சிட்டேன் அப்படிங்கிறீங்க. பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 60-70 நாய் மாதிரி கொண்டிருப்பீங்க போல். அத்தனை இருக்குதுங்க. அப்படியே அந்த மனுஷனுக்கு தலையை சுற்றி போயிடுது. சைக்கோன்னு நினைக்கிறதா இல்லை அவளுக்கு ஏதோ மென்டல் டிப்ரெஷன் நினைக்கிறதா இல்லை என்ன நினைக்கிறதுனே தெரியல. அப்படியே உங்களை வந்துட்டு பலான்னு ஓங்கி அரை கொடுப்பாரு. மறுபடியும் நீங்கள் பொத்துன்னு வாங்கி விழுந்துற உங்களை தூக்கிட்டு ஸ்ட்ரைட்டாக அவர் வந்துட்டு அவரோட சிட்டி வேறு சிட்டி. ஆக்சுவலாக அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்கல, சும்மா சொல்லியிருந்திருப்பார் நீங்கள் என்னமோ பண்ணுறீங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பூனையே இல்லை, நீங்கள் பூனைக்குன்னு சொல்லியிருந்திருப்பீங்களா. ஸோ வந்த அன்றைக்கி அவருக்கு டவுட் வந்திருக்கும். அதனால தான் இங்கே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துருப்பாரு. இப்போது அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு உங்களை கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே மயங்கி கார்லேயே கிடப்பீங்க. நைட்டு இருப்போம். ஸோ அப்படியே நைட்டை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவரோட பெட்டில் அப்படி உங்களை படுக்க வைக்க, அதாவது இந்த ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டு படுப்பாங்கள்ல அந்த மெடிடேஷனுக்கு, ஸோ அந்த மாதிரி படுக்க வச்சு உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இப்படியே தான் ஒரு 1 வீக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மயக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆஃப்டர் தட் நீங்கள் கண்ணு முழிக்கிறீங்க. ஸோ கண்ணு முழிக்கும்போது ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக பேசுகிறீங்க. அப்போது அவரும் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்பாரு. நல்லா தான் இருக்கேன், இதே உன் ஹாஸ்பிட்டலா, இங்கே எதுக்கு வந்திருக்கோம், எங்கேயா கூப்பிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி கேட்குறீங்க. நடிக்காத, எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்பாரு. நீங்கள் அப்படியே தலையை குனிஞ்சு உட்காந்துப்பீங்க. ஸோ அவரும் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்க. நீங்கள் அவரை பார்த்துட்டு நான் சைக்கோ தானே அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை அப்படிம்பாரு. இல்லை, நான் சைக்கோ தான். மனுஷங்களை கொண்டா என்ன, மிருகங்களை கொண்டா என்ன, சைக்கோ மாதிரி தானே பண்ணுறேன். எனக்கு தெரியும் நான் சைக்கோ தானே, ஆனால் என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியல. இதை பண்ணலைன்னா நான் செத்துருவேன். என்னால் அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வரணுன்னா இதெல்லாம் நான் பண்ணி தான் ஆகணும். ஜேகே, உனக்கு புரியுதா? அவன் என் பையன், அவனை கண்ணு முன்னாடி இந்த 2 நாய் கொன்றுச்சுடா. இதே மாதிரி தினம் ஏதோ ஒரு கேஸ் ஆகுது ஹாஸ்பிட்டலுக்கு. நாய் கடிச்சிச்சுன்னு தூக்கிட்டு வரும்போது எனக்கு எவ்வளோ வலிச்சதோ அதே வழி அவங்களோட அந்த பூனைக்குட்டியோட ஓனரோட கண்ணிலையும் பார்த்துருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியுமா? இதெல்லாம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். இந்த மாதிரி பெட்டு ஓனருக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. என்னை மன்னிச்சிடு, பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்னால் இதுலேருந்து வெளில வர முடியாது. நான் இதைத்தான் பண்ண போகிறேன், ஓகேவா? உன்னை ஏமாற்றிட்டல, மன்னிச்சிக்கோ. நான் சைக்கோ.
நீ சைக்காட்ரிஸ்ட் எப்படி இருக்கு பார்த்தியா காம்பினேஷன். சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்புறீங்க. ஒயன் அப்படிம்பாரு. திரும்பி பார்த்து, எனக்கு தெரியும் நீ போலீஸில் சொல்ல மாட்டேன், ப்ளூ கிராஸ்லேயும் சொல்ல மாட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக அவர் பின்னாடி உங்களை வந்து ஹக் பண்ணிப்பார். நீங்கள் என்ன பண்ணுற நீ, நான் சைக்கோ, என்னை விட்டுரு, இது 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 சரியில்லை, நீ விட்டுரு, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அவரும் விட முடியாது அப்படிம்பாரு. ஏன் ஏன் அப்படின்னு கேட்பீங்க. நீ என்னவா வேணா இருந்துக்கோ, ஆனால் நீ என்னோட வயன், நான் உன்னை லவ் பண்ணேன், நீ பண்ணின தப்புன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல. ஏன்னா உன் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா நீ அந்த வீடியோ காட்டுனதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல நீ எவ்வளோ வலி அனுபவிச்சிருப்பேன்னு எனக்கும் தெரியும். நான் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், வெறும் போனதானே, ஆனால் நீ அதை குழந்தையாக பார்த்த, உனக்கு வலி அதிகம் தான், என்னால் புரிஞ்சுக்க முடியுது. பட் இதுலேருந்து வெளியே வரலாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. நோ, எனக்கு அந்த ஹெல்ப்லாம் வேண்டாம், நான் வெளியே வரணும்னு ஆசைப்படல, நான் இப்படியே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா நான் பார்த்துப்பேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே போகிறீங்க. அப்படியே தான் ஒரு 2-3 மந்த் பாஸ் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்ட் ஜேகே உங்களோட வீட்டில் தான் இருப்பீங்க. ஸோ அவரும் வந்துட்டு அயன் அப்படிங்பாரு. அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, டாபிக்கு பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அமைதியாகிறீங்க. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறேன், டாபி இல்லைடி, அங்கே அவன் பூனை இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஆக்சுவலாக அந்த வீடியோவில் அவர் என்னென்ன பார்த்துருப்பாருனா, நீங்கள் அந்த பூனைக்குட்டி செத்ததுக்கப்புறமா இந்த நாயை பழி வாங்கியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த பூனைக்குட்டி இருக்கிற மாதிரியே இமேஜின் பண்ணிக்கிட்டு அது உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரியும் அது விளையாடுற மாதிரியும் அதுக்கு தினம் சாப்பாடு வைக்கிறது, அது கூட பேசுகிறது, விளையாடுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பிரம்மையிலே வாழ்ந்துருப்பீங்க. வெளியே நார்மலாக தான் இருப்பீங்க. பட் அந்த பூனை வீட்டுக்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா அந்த பூனைக்குட்டிங்க கூட இருக்கிற மாதிரியும் ரொம்ப சந்தோஷமாக அதை பார்த்துக்கிறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வீடியோவில் பார்த்து அவரே ஷாக்காக இருந்திருப்பார். இப்போ அப்படியே தான் நீங்கள் பால் பூனைக்கு தான் டாபிக்குன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு அமைதியாகிடுறீங்க. அப்போ அவரும், உனக்கு சொல்லியிருக்கேன்ல அது இல்லை, அதை நீ ஏற்றுக்க, அக்செப்ட் பண்ணிக்கோ, உன் டாபியும் கூட இல்லை அப்படிங்கிறாரு. ஆமாம் இல்லை, என் கூட இல்லை அப்படின்ட்டு ஓடி வந்து ஜெகேவா அப்படியே அவரோட ஷர்ட்டை பிடிச்சி ஹக் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி அவரோட ஷர்ட்டை 2 கையிலையும் பிடிச்சிக்கிட்டு காலில் இருக்கல, ஸோ காலை பிடிச்சிக்கிட்டு உங்கள் ஃபேஸ் அவரோட ஜஸ்ட்டில் அப்படியே சாய்ச்சிக்கிட்டு அப்படியே அண்ணாந்து பார்க்குறீங்க. அவர் அப்படியே உங்களை பாவமாக பார்ப்பார். ஜெகே, எனக்கு வந்து எங்கேயாவது கூப்பிட்டு போயிடுறியா, இந்த வீடு வேணாம், இந்த ஊரும் வேணாம், ப்ளீஸ் எங்கேயாவது கூப்பிட்டு போயிடுறியா, என்னால் இங்கே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுவீங்க. அவரும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவார். வேறு ஒரு ஊர் கிடையாது, வேறு ஒரு கண்ட்ரிக்கே கூப்பிட்டு போயிடுறாரு. இப்போ அங்கேயே செட்டிலும் ஆயாச்சு. ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் ஆகுது. நீங்கள் பால் காய்ச்சிட்டு இருப்பீங்க சேம். அப்போது ஜெகே வந்துட்டு என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்டா, பையனுக்கு பால் காய்ச்சிருண்டா அப்படின்னு சொல்லவும், சீக்கிரம் கூட பசி எடுக்க போகிறான் அப்படிங்கிறாரு. நீங்களும் ரொம்ப அவசரப்பட்டா அது சூடாகணும்ல, வெயிட் பண்ணுங்க, அப்பாவும் பிள்ளையும் பசி தாங்க மாட்டிங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பாலெலாம் காய்ச்சி நல்லா ஆற்றியும் டப்பாலெல்லாம் ஊற்றி கொண்டு வந்துட்டு சிம் அப்படியே வீட்டில் சோஃபாவில் உட்கார வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அப்படியே தலைகணில் வச்சு உட்கார வச்சுருக்கா. அவன் அப்படியே வந்துட்டு பால் டப்பா பார்த்தது கை 2 ஆடுறான் வேணும் வேணும்னு. ஸோ நீங்கள் அப்படியே அவனுக்கு அதை காட்டி விட ஜேகே வந்துட்டு அயன் அப்படி வேறா என்ன அப்படின்னு கேட்பீங்க. சும்மா எல்லாருக்கும் போகலாமா அப்படின்னு கேட்பாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது குழந்தை தூக்கிட்டு அப்படியே காரில் போகிறீங்க. காரில் போகும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு வெள்ளை டாக் இருக்குது. ஜெகே அப்படியே வந்துட்டு வேணே தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே வந்துட்டு மோஸ்ட்லி வெளியே வரமாட்டேம்பீங்க. பட் எப்போயாவது இந்த மாதிரி கூப்பிட்டு போவார். பட் உங்களை வாட்ச் பண்ணுறதுக்காக தான் வேணுனே வெள்ளை நாயெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த பக்கம் ஏரியா சைடெல்லாம் நாய் நிறையா இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே அது ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கிறீங்க. அப்போ ஜெகேவும் உங்களை அப்படியே நோட் பண்ணுவார். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஜெகே அது க்யூட்டாக இருக்குல்ல அப்படிங்க. நாயா அப்படின்னு கேட்குறாரு. இல்லைடா, அங்கே ஒரு பூனைக்குட்டி இருந்துச்சு அப்படிங்கிறீங்க. அவரும் அப்படியே எட்டி பார்க்குறாரு. அத்தனை நாய் இருக்குது, அந்த சந்தில் மேலே கூரை மேலே ஒரு பூனைக்குட்டி உட்காந்துருக்கும், நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிக்கல வேணாம் அப்படிங்கிறத அப்படி இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ அவரும் ஓகே கொஞ்சம் நார்மல் ஆகிட்டா போல், இல்லைனா பழைய வயனாக இருந்திருந்தால் ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி இருக்கும், அந்த நாய் தூக்கிட்டு வந்து கொடுமைப்படுத்துறது தான் உங்கள் வேலை. இப்படி தான் 60 டாக கொண்டு வந்திருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டே இருக்கிறீங்க. ஆஃப்டர் தட் ஜெகேவும் வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அயன் எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு. நல்லா தான் ஃபீல் பண்ணுறேன், ஏன் அப்படின்னு கேட்க, இப்போ உனக்கு அந்த இடத்துல போன தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் பயந்துடுறீங்க.
அப்போ அங்கே போனால் இல்லையா, எனக்கு இன்னுமே என் டாபி தான் தெரியறானா அப்படின்னு கேட்க அவர் சிரிச்சிட்டே, இல்லை உன் டாபி இல்லை, அது வேறு ஏதோ பூனை, நானும் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வந்து ஹக் பண்ணிக்க நீங்களும். ஆனாலும் நான் அவனை என் குழந்த மாதிரி வளர்த்துனேன் தெரியுமா, நான் ரொம்ப சைக்கோவாக இருந்திருக்கேன்ல, எத்தனை உயிரை கொண்டு இருக்கேன்ல, பேசாமல் நான் ஜெயிலுக்கு போயிட்டா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஏன் பார்க்குற அப்படின்னு கேட்க, ப்ளூ கிராஸில் பிடிச்சி கொடுத்தா அந்த ஜெயிலில் வேணால் போடுவாங்க, போறியா சொல்லு அப்படிங்கிறாரு. தப்பு பண்ணியிருக்கேன்ல அப்படின்னு நீங்கள் சொல்லவும், விடுவேன், நான் நல்லா விசாரிச்சிட்டேன், அந்த ஏரியாவில் நிறையா டாக்ஸ், நீ கொண்ட எல்லா டாக்ஸும் இந்த மாதிரி பூனைங்களை மட்டும் இல்லை குழந்தைங்களே அட்டாக் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஸோ நீ நிறையா பேரை சேவ் பண்ணியிருக்க, நான் உன்னை தப்பாக எடுத்துக்கல, நீ சைக்கோவும் இல்லை, நார்மலாக தான் இருக்க, பட் கொல்லணும்னு நினைக்காத அப்படி வேறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அவரை ஹக் பண்ணிக்க. ஸோ அவர் அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணுவார், நீங்களும் அந்த ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுவார், நீங்களும் அப்படியே கண்ணை மூடிக்க, அவரும் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறதோட இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன் டியர். ஸோ ஹாப்பி என்டிங் தான், ஸ்டோரி முடிஞ்சு. உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருக்கா என்னங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பாய். அதுதான் மேபி இந்த ஸ்டோரியில் ஜெகே நினச்சிருந்தா ஒரு சைக்கோ வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருந்துருக்கலாம். இல்லைன்னா கூட ப்ளூ கிராஸ்லேருந்து வேணாம், அதாவது கிட்டத்தட்ட 60-70 நாய்ங்களை வந்துட்டு கொலை பண்ணியிருக்கீங்க. ஸோ அதையும் வந்துட்டு ப்ளூ கிராஸில் இன்ஃபார்ம் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்துருக்கலாம், உங்களை மென்டல் ஹாஸ்பிட்டலில் கூட சேர்த்துருக்கலாம். பட் அவர் அதை எதுவுமே பண்ணலை, ஏன்னா அவர் உங்களை லவ் பண்ணார். நீங்கள் ஒவ்வொரு அந்த வீடியோவில் அழுத ஒவ்வொரு செகண்டுமே நீங்கள் அழுது பார்த்து அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். எப்படி சொல்கிறது, உயிர்னா மனுஷங்க மட்டும்தான் உயிர் கிடையாது, நம்மக்கிட்ட பாசமாக இருக்கிற எல்லாமே உயிர் தானே. ஸோ அதோட வழியை அவரும் புரிஞ்சிருப்பார். ஸோ அதனால தான் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளில கொண்டு வரதுக்காக வேறு இடத்துக்கு கூட்டி போயிட்டு அப்படியே கல்யாணம் ஆயிருந்திருக்கும், குழந்தையும் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அப்படி நார்மலாக இருந்திருப்பீங்க. அவ்வளோதான் டியர், வேறு எதுவும் சொல்லணும்னு தோணலை. பாய்.